நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் காலையிலும் மாலையிலும் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 11 18 வரைக்கும். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 11 18 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க 7 இதுவரைக்கும் என்ன இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாவற்றையும் தியானிக்க நமக்கு கால அவகாசம் இருக்குமான்னு தெரியல. இருந்த போதிலும் மிக முக்கியமானவைகளை அவைகளில் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த தீங்கு நாட்களிலே இவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று அவைகளை ஜெயித்து சகலத்தையும் செஞ்சு முடிச்சவங்களா நாம நிற்கணும் அப்படின்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாதாம், யுத்தம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு யூதர்களுடைய ஸ்லாங். யூதர்கள் மனுஷன் அப்படின்னு சொல்லாம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படிதான் சொல்லுவாங்க. பவுல் சொல்றாருல, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் அர்த்தம் இல்லையா. மனுஷனா மாம்சமும் இரத்தமும் இணைந்தது தானே இல்லையா. அதனால மனுஷன் அப்படின்னு சொல்லாம மனுஷனை குறிக்கிற வார்த்தை அது. இது ஒரு ஃப்ரேஸ்ன்னு வச்சுக்கிறோமே. இது யூதர்களுடைய ஒரு பேச்சு வழக்கு. அவர்கள் சொல்ற வழக்குல என்ன சொல்லுவாங்கன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஒரு மனுஷனை குறிக்கும். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் கிடையாது, அதாவது மனுஷனோடு நமக்கு யுத்தம் கிடையாது. அப்ப யாரோடு யுத்தம் அப்படின்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார, அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள், அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது, யுத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த யுத்தத்தை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களா இருக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல அந்த சர்வாயுத வர்க்கத்துல 7 பகுதிகள் இருக்கிறது. 7 சர்வாயுத வர்க்கத்துல 7 பார்ட் இருக்கு. சர்வாயுத வர்க்கம் ஒண்ணுதான், அதுல 7 பகுதிகள் இருக்கிறது. அந்த 7 பகுதிகள்ல இன்னைக்கு நாம என்ன செய்ய போகிறோம்னா துவங்க போகிறோம். அதுல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். எவ்வளவு நம்ம தியானிக்க முடியுமோ அவ்வளவா என்ன செய்யலாம், அல்லது ஆவியானுடைய நடத்துதலின்படி நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இப்ப முதல் காரியம், இந்த 7 காரியங்களை நம்ம வரிசையா நம்ம முதல்ல வாசிச்சிடலாம், வாசிங்க பார்க்கலாம். முதல் காரியம் சத்தியம் என்னும் கச்சை, அதாவது பெல்ட். முதல் காரியம் சத்தியம். அடுத்தது 2வது நீதி, நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய, அடுத்தது சமாதானத்தினுடைய அந்த சுவிசேஷம் என்னும் அந்த பாதரட்சை 3வது, கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் அது 4வது, பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அடுத்து ரட்சிப்பு 5வது, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் 6வது தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம், அந்த ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், அதான் 7வது, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியின் ஜெபம் தான் 7வது, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சரி, இந்த காரியத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரி, நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல 2 வல்லமைகள் செயல்படுகிறது. சரியா, இந்த பூமியில 2 வல்லமை செயல்படுகிறது. ஒண்ணு உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, த பவர் ஆஃப் த ரெசரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பூமியில செயல்படுகிறது. அதுக்கு அடுத்தது பாதாளத்தின் வல்லமையும் இந்த பூமியில என்ன செய்து செயல்படுகிறது. பாதாளத்தினுடைய வல்லமையும் இந்த பூமியில என்ன செய்கிறது, செயல்படுகிறது. த பவர் ஆஃப் த டார்க்னஸ் சொல்லலாம், அல்லது த பவர் ஆஃப் த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பாதாளத்தின் வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லும்போது த கிரேவ் ரியாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லறை ராஜ்யம் என்று சொல்லுவாங்க. கிங்டம் ஆஃப் த கிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லறை ராஜ்யம் இப்படிலாம் வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. இந்த பாதாளத்தின் வல்லமைய இருளின் ராஜ்யம்னு சொல்லலாம், இருளின் அதிகாரம், வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்லலாம். இந்த பூமியில உண்மையாக பாதாளத்தின் வல்லமை என்று சொல்லி ஒன்று உண்டு. எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமைன்னு ஒண்ணு இருக்கோ அதை போல பாதாளத்தின் வல்லமைன்னு ஒண்ணு கண்டிப்பா என்ன செய்கிறது, இந்த பூமியில கிரியை செய்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில சாத்தானை ஜெயித்திருந்த போதிலும், அவர் அழித்து விட்ட போதிலும், அந்த பாதாளத்தின் வல்லமைக்குள்ள இன்றைக்கு பூமியில இருக்கிற அநேகர் ஆட்பட்டு தான் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை நாம உண்மையாக ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். இந்த பாதாளத்தின் வல்லமைய ரொம்ப அழகா கல்லறை ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பவர் ஆஃப் த கிரேவ் அப்படின்னு தான் அதுக்கு ஆங்கிலத்திலே பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. இந்த கிரேவ்யார்டு இருக்கு இல்லையா, அந்த கல்லறை, இந்த கல்லறையை நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த பாதாளத்தின் வல்லமை எப்படி எல்லாம் வேலை செய்யுதுங்கிறது என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும் இல்ல. நீங்க ஒரு கல்லறையை பாருங்களேன். அதுல அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணப்படுகிற போது அங்க என்னெல்லாம் சம்பவிக்குது பாருங்களேன். அந்த மனுஷன் மேல பாதாளத்தின் வல்லமை, அந்த கல்லறை ராஜ்யம் அவன் மேல நான் சொல்றது ரட்சிக்கப்படாத காமனா ஒரு மனுஷன், சரியா? ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து நான் சொல்லல. ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் இல்லையா? நான் சொல்றது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண மரித்து இந்த பூமியில அடக்கம் பண்ணப்பட்டா என்னெல்லாம் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய உறவுகள்ல இருந்து அந்த பாதாளத்தின் வல்லமை அவனை பிரிச்சிருது இல்ல. அவன் மரிக்கிற போது, மரணம் அவன் மேல ஆளுகை செய்கிற போது உறவுகளை விட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான், பிரிக்கப்படுகிறான். அடுத்து பாருங்களேன், அவனுடைய கனம், அவனுடைய மகிமை, அவனுடைய படிப்பு, அவனுடைய செல்வந்தம், அவனுடைய ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் அங்க முடிவு உண்டாகிறது இல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில ரட்சிக்கப்படாத ராஜாக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இல்ல. பல நாடுகளை ஆண்டவர்கள், பல நாட்டு பிரதமர்கள், பல நாட்டு அதிபதிகள், பல நாட்டு மந்திரிமார்கள், சர்வாதிகாரிகளா இருந்த தன்னுடைய நாட்டுல தன்னை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன சர்வாதிகாரிகள் எத்தனை பேருடைய காரியங்களுக்கு அந்த பாதாள ராஜ்யத்துல முடிவு உண்டாயிருப்பாருங்க. அது எல்லாவற்றையும் விழுங்குது. அவர்களுடைய மகிமையை விழுங்குது, அவர்களுடைய அந்தஸ்தை விழுங்குது, ஆஸ்தியை விழுங்குது, ஐஸ்வர்யத்தை, எல்லாவற்றையும் அது விழுங்கிக் கொள்கிறது இல்ல. அது எவ்வளவு விழுங்க முடியுமோ. அதனாலதான் நீதிமொழிகள்ல சொல்லப்படும் போது திருப்தி அடையாததுல ஒண்ணு எதுன்னா அந்த பாதாளம் திருப்தி அடையாது. அது எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, விழுங்கி கொண்டே இருக்கு. எத்தனை பேருடைய சந்தோஷம், எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு, ஜீவனுக்கு அது அது முடிவாயிடுது பாருங்க அந்த பாதாளம் இல்லையா. பாதாளத்துக்குன்னு சொல்லி அந்த வல்லமை இருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாத அப்படி எடுத்துக்கிறோம், உங்களுக்கு புரியுதுக்காக கொஞ்ச நேரம் நான் ரட்சிக்கப்படாத மனுஷனை வச்சே பேசுறேன். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற போது, பாதாளத்துக்குள்ளே போகிற போது, இது எல்லாம் ஆளுகை செய்தவன் மேல என்ன, உறவுகளை விட்டு பிரிஞ்சிடறான். அதுக்கு பிறகு அவனால செயல்பட முடியாது. அதுக்கு பிறகு அந்த ஆத்மாவால பேச முடியாது. அதாவது நம்ம இடத்துல இந்த உலகத்துல காண்கிற உலகத்தோடு அந்த தொடர்பு கட்டாயிருது இல்ல. காணாத உலகத்துக்கு அந்த ஆத்மா போயிருது. இப்ப காண்கிற உலகத்தோடு தொடர்பு கட்டாயிருது. காண்கிற உலகத்துல இருக்கிற உறவுகளை விட்டுறான். காண்கிற உலகத்துல இருந்த எல்லா மகிமையை இழக்கிறான், சந்தோஷத்தை இழக்கிறான், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, கனம் எல்லாவற்றையும் இழக்கிறான் இல்ல. அப்ப பாதாளத்தின் வல்லமை ஒரு மனுஷன் மேல் ஆளுகை செய்ய வரும்போது இது எல்லாவற்றையும் இழக்கிறான். இதுல என்ன ஒண்ணு கவனிக்க வேண்டியதுன்னா, பாதாளத்தினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் த கிரேவ் ஒருத்த மேல ஆளுகை செய்ய வருதுன்னா, மரித்ததுக்கு பின்னாடிதான் இதெல்லாம் இழப்பான் என்பது கிடையாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே கூட பாதாளத்தின் வல்லமைக்குள்ள சிக்கி தவிக்கிறது உண்டு. இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு மிகுதியான நபர்கள் இந்த பாதாளத்தின் வல்லமையில உயிரோடு இருக்கும் போதே ஆட்பட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மரித்த பிறகு அல்ல, மரித்த பிறகுங்கிறது அப்புறம், அது பிறகு, அதுக்கு அப்புறம் போகலாம். உயிரோட இருக்கும் போதே, பூமியில உயிரோட இருக்கும் போதே இந்த பாதாளத்தின் வல்லமை ஒரு மனுஷன் மேல, ஒரு ஆத்மா மேல ஆளுகை செய்கிறது. அதுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது.
ஆளுகை செய்கிறது. அதனாலதான் மனிதர்கள் உறவுகளை இழக்கிறாங்க, உறவுகளை விட்டு பிரிந்து போகிறாங்க, உறவுகளை துச்சமா நினைக்கிறாங்க, அவர்களுடைய கனத்தை இழக்கிறாங்க, மகிமையை இழக்கிறாங்க, செல்வத்தை இழக்கிறாங்க. ஏன் நல்லா வாழ்ந்த குடும்பம் திடீர்னு என்ன ஆயிருது? கடன் பிரச்சனைக்குள்ள போயிருது பாருங்க. நல்லா இருந்த சரீரத்துல ஒரு சுகவீனம், ஒரு நோய் வருது பாருங்க, ஒரு வியாதி வருது. நல்லா இருந்த குடும்பம் சிதைக்கப்படுகிறது, சின்ன பின்னம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் மேல, அந்த குடும்பத்தின் மேல பாதாளத்தின் வல்லமை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப ஒரு மனுஷன் இந்த பூமியில விட்டு போகும்போது பாதாளத்தின் வல்லமைக்குள்ள போறது இல்ல, பூமிக்குள்ள இருக்கும் போதே கூட அந்த பாதாளத்தினுடைய வல்லமைக்குள்ள அவன் என்ன செஞ்சிடறான்? போயிடறான், அதுக்குள்ள ஆட்பட்டு விடுகிறான். இப்ப அந்த பாதாளத்தினுடைய வல்லமை ஆட்படுகிற அந்த இருளின் ராஜ்யம் இல்லையா, வேறு வார்த்தையில சொன்னா இருளின் அதிகாரம், இருளின் ராஜ்யம் இல்ல, 2 ராஜ்யமா பிரிக்கலாம். ஒளியின் ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அப்ப சாத்தானுடைய ராஜ்யம் என்ன ராஜ்யம் தான்? இருளின் ராஜ்யம் இல்லையா, இருளின் அதிகாரம். இப்ப இந்த பூமியில இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான நபர்கள் எந்த வல்லமைக்குள்ளதான் இருக்கிறாங்கன்னா, பாதாளத்தின் வல்லமைக்குள்ளதான் இருக்கிறாங்க, பாதாளத்தின் வல்லமைக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவர்களை அந்த பாதாளத்தினுடைய வல்லமைக்கு நீங்களாக்கி, அந்த இருளின் ராஜ்யத்துக்கு நீங்களாக்கி, அவர்களை ஒளியின் ராஜ்யத்துக்கிட்ட கொண்டு வரணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு கொண்டு வரணும். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு கொண்டு வரணும். வேறு வார்த்தையில சொன்னா, இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஒளியின் ராஜ்யத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 1வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, அதாவது இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிப்போம். அப்ப என்னன்னா, தேவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஆளுகைக்குள்ள போயிட்டாங்கன்னா, பாதாளத்தின் வல்லமையில தான் இன்றைக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பூமியில பெரும்பாலான நபர்கள், உங்களுக்கு இன்னும் கூட பிராக்டிக்கலா சொல்றேனே, பாதாளத்தின் வல்லமையை நீங்க இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம். உலகம் முழுவதும் அது எப்படி ஆளுகை செய்யுதுன்னு பார்க்கலாம். சிலருடைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட வயதுல ஒரு ஆண்கள் எல்லாம் மறிச்சுட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு 40-45 வயதுல ஆண்கள் எல்லாம் மறிச்சுட்டே இருப்பாங்க. காரணம் பாதாளத்தின் வல்லமை. சில குடும்பங்கள்ல அந்த பாதாளத்தின் வல்லமை எப்படி ஆளுகை செய்யும்னா, ஆக்சிடென்ட்லயே சாவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த குடும்பத்துல இருக்கிற நான் நிறைய பார்த்திருக்கேன். எனக்கு தெரிந்த ஒரு 2-3 குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஆக்சிடென்ட்லயே என்ன செய்வாங்க? மரிப்பாங்க. சில குடும்பங்கள்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வியாதி தலைமுறையா அவர்கள் அப்படி பின்தொடரும். காரணம் பாதாளத்தினுடைய வல்லமை. சிலரை பார்த்தேன்னா, நான் சமீபத்துல ஒரு சில மாதங்களுக்கு நானும் ஹெப்சியும் ஒருவர் வந்து எங்களை பார்த்தார். ஒரு சபைக்கு போயிருந்தப்ப பார்த்தார். அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வந்து ஷிப்ல ஒர்க் பண்றவர். அதுக்காக படிச்சு கப்பல்ல வேலை செய்கிறார். நல்ல சம்பளத்துல வேலை செய்தவர். நல்ல வேலை கிடைக்குமா, வேலைக்கு போவாராம். ஒரே ஒரு நாள் இரவு ஒரு கனவு வருமா, ஒரு கனவு. அந்த கனவு வந்த உடனே என்ன நடக்குதுன்னே தெரியாதான். அந்த கம்பெனில அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களாம், வேலை கொடுக்க மாட்டாங்களாம், அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சுவாங்க. வெறும் கையா வருவாராம். எத்தனையோ நேரம் இது வந்து ஒரு தடவை 2 தடவை நடக்கல, பல முறை. அடுத்து முயற்சி பண்ணுவாராம், இன்னொரு கம்பெனில வேலை கிடைச்சிருமா, வேலைக்கு ஜாயின் பண்ணுவாராம். 1-2 மாதங்கள் சம்பளம் நல்லா கிடைக்குமா. அடுத்தது பார்த்தா, திடீர்னு பார்த்தா ஒரே ஒரு நாள் ஒரு இரவுல ஒரே ஒரு கனவு வருமா. அந்த கனவு வந்த உடனே மறுநாள்ல இருந்து அவருடைய வேலைக்கு எதுவுமே நடக்காதான். என்ன நடக்குதுன்னே தெரியாதான், வேலையை விட்டு அனுப்பிச்சுவாங்க. எத்தனையோ நேரங்கள்ல சம்பளம் கொடுக்காம என்னை அனுப்பிச்சு விட்டுருவாங்க பிரதர். ஏர்போர்ட்ல நான் வந்து கையில பைசா இல்லாம எத்தனையோ ஏர்போர்ட்ல நான் நின்றுருக்கேன் பிரதர். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது காரணம் என்னன்னா, பாதாளத்தினுடைய வல்லமை. சிலர் பார்த்திருக்கீங்களா? கர்ப்பவதிகளா இருப்பாங்க. இரவுல ஒரே ஒரு கனவு தான் வரும், கர்ப்பம் கலைஞ்சிரும். பார்த்திருக்கீங்களா? நீங்க இன்னும் உற்று கவனிச்சீங்கன்னா, நான் நெகட்டிவா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னால அதை நான் அப்படி சொல்ல விரும்பல. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா சில காரியங்கள் சொல்லும் போதுதான் சிலருக்கு விளங்குங்கிறதுனால நான் இதை சொல்றேன். நீங்க உற்று இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, நான் அதை உற்று கவனிக்கிறது உண்டு. பெங்களூருக்கு சென்ற போது மதுரையில இருந்து நானும் எஃப்சியும், பரமக்குடியில இருந்து நானும் எஃப்சியும் டிராவல் ஆகுறோம்.
மதுரை கிட்ட நெருங்கும் போது எஃப்சி சொல்றாங்க, அங்க பாருங்கப்பா ஒரு ஆக்சிடென்ட். மதுரை கிட்ட அந்த ரிங் ரோட்டுக்கு முன்பாகவே ஒரு ஆக்சிடென்ட். பிறகு நாங்க மதுரைக்கு ரீச் ஆயிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்புறோம். மதுரையை விட்டு வெளியில போன உடனே திண்டுக்கலுக்கு முன்பாக ஒரு ஆக்சிடென்ட். ஒரு 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 காரு 3, 4 முறை அப்படி பல்டி அடிச்சு திரும்ப அது விழுந்து நொறுங்கி போயிருக்கு. அதுல இருந்து ஒரு ஒரு ஸ்திரீனுடைய ஒரு பெண்ணுடைய சடலம் ரோட்ல எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க. எனக்கு தெரியல. ஹெப்சி சொல்றாங்க அதை பார்த்துட்டு இங்க ஒரு ஆக்சிடென்ட் பாடு. அதை தாண்டி திண்டுக்கல்ல இருந்து போயிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 70, 80 கிலோமீட்டர்ல இன்னொரு ஆக்சிடென்ட். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம். இன்னொரு ஆக்சிடென்ட். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்படி இருக்கும். நீங்க இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் உற்று கவனிங்க. இது ஒரு பாதாளத்தினுடைய வல்லமை. விபத்துகளை ஏற்படுத்துகிற அந்த பாதாளத்தினுடைய ஆவிகள் ஒரு பகுதியில அந்த சாலை வழியா அப்படியே கடந்து போய் அங்க என்ன செய்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த விபத்துகளை ஏற்படுத்தி கொண்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கும். பாத்துருக்கீங்களா? நீங்க இந்த தற்கொலை ஆவிகளை எல்லாம் பாருங்களேன். நான் நிறைய நேரங்களை கவனிச்சது உண்டு. திடீர் நியூஸ் பேப்பர்ல வரும். இன்றைக்கு பரமக்குடியில ஒரு தற்கொலை ஒருத்தர் பண்ணிட்டாங்க. ட்ரெயின்ல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. பேப்பர்ல எடுத்து பார்த்தா கரெக்டா ராமேஸ்வரம் அங்க இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ராமேஸ்வரம் தானே. அங்க இருந்து எங்க பகுதியில ராமேஸ்வரம் தான். அப்ப ராமேஸ்வரத்துல ஒருத்தர் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அடுத்து ராம்நாட்ல 2 நாள் கழிச்சு ராம்நாட்ல ஒருத்தர் தற்கொலை. அடுத்து இன்னைக்கு பரமக்குடியில ஒருத்தர். அடுத்தது நாளைக்கு பார்த்தோம்னா மதுரையில ஒருத்தர். இப்படியே அந்த அந்த சூசைட் ஸ்பிரிட் என்ன செஞ்சுட்டே இருக்கும்னா கடந்து போய்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா பாதாளத்தின் வல்லமை. அப்ப மனிதர்கள் மரிச்ச பின்னாடி பாதாளத்தின் வல்லமைக்கு போறது வேற. அது அப்புறம் அது எல்லாவற்றையும் விழுங்கி விடுகிறது. ஆனா இந்த பூமியில உயிரோட இருக்கும் போதே அநேகம் பேர் எந்த வல்லமைக்கு கீழே தான் இருக்கிறாங்கன்னா பாதாளத்தின் வல்லமைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், தீங்கு நாளில அவைகளை நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை நீங்க அணிந்து கொள்ளுங்கள்னு ரட்சிக்கப்படாத ஒருத்தன்ட்ட போய் சொல்லல ஆண்டவர். இந்த நிருபம் எழுதப்பட்டது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு இல்ல. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன்ட்ட போய் எங்க பாருப்பா நீ பாதாளத்தின் வல்லமைக்குள்ள நீ போயிடக்கூடாதுன்னு நினைச்சினா நீ இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிஞ்சுகொள் அப்படின்னு ரட்சிக்கப்படாதவன்ட்ட சொல்லல. ரட்சிக்கப்பட்ட நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க பாதாளத்தின் வல்லமைய இருளின் அதிகாரத்தை ஜெயிக்கணும், இருளின் ராஜ்யத்தை ஜெயிக்கணும்னா, ஏன்னா அதுல அப்படிதான் அந்த வார்த்தை இருக்கு, அந்தகார லோகத்தின் அதிபதிகள் இல்லையா? அப்படித்தானே இருக்கு. வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்ப அந்தகார உலகம் இருக்கு இல்லையா, இருளின் ராஜ்யம், the kingdom of darkness இருக்கு இல்லையா, இருளினுடைய உலகம் இருக்கு இல்லையா, அந்த இருளின் ராஜ்யத்தினுடைய அதிபதிகளை நீங்க எதிர்த்து நிக்கணும்னு யார்கிட்ட தான் சொல்றாருன்னா ரட்சிக்கப்பட்ட நம்மகிட்ட தான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் ஆகுறதுன்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் மட்டும் கிடையாது பாதாளத்தின் வல்லமைக்குள்ள போறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு அநேகர் பாதாளத்தின் வல்லமைக்குள்ள இருக்கிறாங்க. அது அடிக்கடி அந்த வல்லமைக்குள்ள போயிடுறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவங்க, அந்த பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுபட்டவங்க மீண்டுமாய் அந்த பாதாளத்தின் வல்லமைக்குள்ள ஆட்பட்டு விடுகிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, ஒரு மனுஷனை விட்டு ஒரு பொல்லாத ஆவி போயிட்டாலும் அது திரும்பி வந்து இல்லையா பல ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து குடியிருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அதை போல பாதாளத்தின் வல்லமையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு நம்மளை ஒளிக்கு அழைத்திருக்கிறார், நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பதல்ல, ஏன்னா திரும்பவும் நம்ம மேல பாதாளத்தின் வல்லமை ஆளுகை செய்ய எந்த நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது, முயற்சி செய்து கொண்டே இருக்கு இல்லையா? அதோடைய அட்டெம்ப்ட் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம மேல எப்படி ஆகிலும் ஆளுகை செய்யணும் அப்படின்னு நம்ம மேல முயற்சிக்குது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, ரட்சிக்கப்படாதவங்க அத்தனை பேரும் பாதாளத்தின் வல்லமைக்குள்ள முழுமையாக இருக்கிறார்கள் இல்லையா? அது அவர்களுடைய ஆஸ்தியை விழுங்குகிறது, அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை விழுங்குது, சுகத்தை விழுங்குது, பெலனை இது எல்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களை நான் அந்த வல்லமையில இருந்து நீங்களாக்கி ரட்சித்துட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். ஆனாலும் அது திரும்ப உங்களிடத்துல ஏதாவது ஒரு நாளில் வந்து நிக்கும், தீங்கு நாளில் வந்து நிக்கும், ஏதாவது ஒரு நாள் வந்து நிக்கும். கொஞ்ச காலம் இயேசு கிறிஸ்துவை விட்டு சாத்தான் என்ன செஞ்சானா, விலகி போனான். ஆனா திரும்ப வந்தான் பாருங்க. அதே போல அது அந்த தீங்கு நாள் உங்களுக்கு முன்னாடி வருகிற போது அதையெல்லாம் எதிர்த்து நின்று ஜெயித்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கவங்களா நீங்க இருக்கணும்னு சொன்னா, நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க சரியா? இப்ப உங்களுக்கு இந்த பாதாளத்தின் வல்லமைனா என்ன,
உயிர்த்தெழுந்த வல்லமைனா என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? இப்ப நான் உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள போகல, அது தனி சப்ஜெக்ட். நம்ம பாதாளத்தின் வல்லமையைத்தான் நம்ம பார்க்கணும். இப்ப பாதாளத்தின் வல்லமை இப்படி பல பகுதிகளில என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. சரியா? பாதாளத்தின் வல்லமை ஆளுகை செய்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆளுகை செய்து, ரட்சிக்கப்பட்ட நம்ம விடுதலை ஆயிட்டோம். ஆனா மீண்டுமாய் நம்மை ஆளுகை செய்ய அது அந்த இருளின் ராஜ்யம் முயற்சித்துக் கொண்டே இருக்கு. சரி, அந்த இருளின் ராஜ்யம்னே நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. அந்த இருளின் ராஜ்யம் நம்ம மேல வந்து பிடிக்கிறதுக்கு நம்மளை மீண்டும் ஆளுகை செய்ய முயற்சிக்கிறது. இப்ப எப்படி பிரதர் இந்த இருளின் ராஜ்யத்தை நான் ஜெயிக்கிறது? இந்த இருளின் ராஜ்யத்தை நான் எப்படி ஜெயிக்கட்டும்? அல்லது இந்த இருளின் ராஜ்யத்தின் பிடியில நான் சிக்கி கொள்ளாம என்னைய ஒருவேளை நான் நீங்க சொல்லலாம் பிரதர், நீங்க சொல்ற 1-2 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, எங்க குடும்பங்கள் இருக்கு, அல்லது எங்களுடைய ஊழியத்துல இந்த மாதிரி இருக்கு பிரதர். ஒரு டார்க்னஸ் இருக்கு, ஒரு இருளின் ராஜ்யம் எல்லா பகுதியும் அப்படி இல்லை, ஆனா ஏதோ ஒரு பகுதியில அப்படி இருக்கு பிரதர். அதை எப்படி மேற்கொள்றது? நல்ல ஐஸ்வர்யவானாதான் இருந்தேன், கர்த்தருக்குள்ள வந்தபோது நல்ல ஐஸ்வர்யம். ஆனா அது என்னுடைய ஐஸ்வர்யத்தை அந்த பாதாளத்தின் வல்லமை விழுங்குதே பிரதர். எங்க இருந்து எப்படிதான் கடன் வந்துச்சுன்னே தெரியல, வந்துருச்சு பிரதர். இதெல்லாம் நான் எப்படி மேற்கொள்றது? எப்படி சரி செய்யறது? ஒண்ணு, ஒருவேளை அந்த ஆளுகை அதிகாரம் நம்முடைய எல்லைகள்ல எங்காவது, எல்லா பகுதியிலும் இருக்குன்னு சொல்லல, எங்காவது ஒரு இடத்துல என்ன இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அதை எப்படி அதுல இருந்து விடுதலை ஆகுறது? அடுத்து மீண்டுமா எப்படி அதுக்குள்ள போய் சிக்கி கொள்ளாம இருக்கிறது எப்படி? அதை எப்படி நம்மளை காத்து கொள்வது? அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அந்த காரியத்தை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு நான் புரியும்படியா ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுறதுக்காக இப்படி ஒரு பிக்சர் பண்ணி சொல்றேன். ஆதியில தோட்டத்துல ரட்சிப்பின் வஸ்திரத்தோட தான் ஆதாம் இருந்தார். அவருடைய ஆவியில, நான் சொல்றது சரீரத்துல கிடையாது, அவருடைய ஆவியில ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்துச்சு. சாத்தான் வந்து இந்த இருளின் அதிகாரம் வந்து அவனிடத்துல வந்து அந்த ஆதாமுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஏன்னா அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்ல, இருளின் அதிகாரம், பாதாளத்தின் வல்லமை எல்லாவற்றையும் உரிந்து கொள்ளும். அதனாலதான் இயேசு சிலுவையில அவன்கிட்ட இருந்த எல்லா அதிகாரங்களை அவர் என்ன பண்ணாரு? உரிந்து கொண்டார். இப்ப நான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ஆதாமுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டது. ஆனா கிறிஸ்து இயேசு சிலுவையில நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டார்? திருப்பி கொடுத்துட்டார். தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நாம் இழந்தவைகளை எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிட்டார்? திரும்ப கொடுத்துட்டார். நம்மள ரெஸ்டரேஷன் பண்ணிட்டார். ரிப்பன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? பென்ட்னா உயரமான இடம்னு அர்த்தம். அப்ப ரிப்பன்ட்னா என்ன அர்த்தம்னா, உயரமான இடத்துல இருந்து தேவன் நம்மளை வச்சிருந்த அந்த உன்னதமான நிலையில இருந்து நம்ம கீழே விழுந்தோம் இல்ல, ஆனாலும் நம்ம மனம் திரும்பணும் போது ரிப்பன்ட், திரும்ப அந்த உன்னதமான இடத்துக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிட்டார்? ரெஸ்டோர் பண்ணிட்டார். திரும்பவும் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டார். ஆனா இப்ப திரும்ப நம்ம மேல ஆளுகை செய்யாம இருக்கு. ஏன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் இப்ப நமக்கு கிடைச்சிட்டு, நம்ம நிர்வாணிகள் அல்ல, நமக்குள்ளே ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. ஆனா இப்ப திருப்பி அதை வந்து சத்துரு என்கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துடணும், அதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், அதுல இருக்கிற ஞானம், அதுல இருக்கிற விஸ்டம், அதுல இருக்கிற எல்லா சுகம், ஜீவன் எல்லாவற்றையும் திரும்ப எடுக்கணும்னு முயற்சி பண்ணுகிறான். அப்ப அதை எப்படி நான் தடுக்கிறதுனா, எப்படி தடுக்கிறது? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, நான் உனக்கு புதிய ஏற்பாட்டுல வெறுமனே ரட்சிப்பின் வஸ்திரத்தை மட்டும் கொடுக்காம, அந்த வஸ்திரத்தின் மேல நமக்கு நிறைய ஆயுதங்களை தரிப்பிச்சுட்டாராம். இனிமே சாத்தான் அவன் இடத்துல வந்தா இதை வச்சு என்ன செஞ்சுக்க? போராடி ஜெயிச்சிரு. பழைய ஏற்பாட்டுல ஆதாமுக்கு அவைகள் இல்ல. அதனாலதான் அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை சத்துரு என்ன செஞ்சுட்டான்? ஈஸியா கழட்டிட்டான் இல்ல. அவன்கிட்ட இருந்த ஆசை எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவன்கிட்ட இருந்த ஜீவனை எடுத்துட்டு போயிட்டான். எல்லாவற்றையும் எடுத்துட்டான். ஆனா இயேசு வந்து அந்த ஜீவனை நமக்கு திரும்ப கொடுத்துட்டார். நமக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப வச்சுட்டார். ஆசீர்வாதங்களை வச்சுட்டார். ஐஸ்வர்யத்தை வச்சுட்டார். ரட்சிப்புக்குள்ள எல்லாம் இருக்கிறது. சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, விடுதலையான வாழ்வு, வெற்றியுள்ள வாழ்வு இருக்கிறது, எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறது. ஆனா அதை திரும்ப எடுக்கிறதற்கு சத்துரு முயற்சிக்கிறான். அப்பதான் அவர் என்ன பாக்குறாருன்னா, நீ வெறுமனே ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருந்தா மட்டும்தானே. இப்போ ஒரு சோல்ஜர் இருக்கிறார், சும்மா பேண்ட் ஷர்ட்டை அணிஞ்சிட்டு இருந்தா அவரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அந்த சட்டையை ஈஸியா கழட்டிடலாம். ஆனா அதுக்கு மேல அந்த சோல்ஜர் நிறைய இங்கெல்லாம் அந்த கையெறி குண்டுகளை தொங்க விட்டுருக்காருன்னு வச்சுக்கிறேங்க. கையில இடுப்புல கன் வச்சிருக்கிறாரு, இடுப்புல கத்தி சொருகி இருக்கிறாரு, கையில பெரிய கன் இருக்கு. இந்த மாதிரி அவர் எல்லா ஆயுதங்களையும் அணிஞ்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சத்துரு வரும்போது ஈஸியா போராட முடியும் இல்ல, அவனோடு ஜெயிக்க முடியும். அதே போலதான் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, புதிய ஏற்பாட்டுல நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை சும்மா கொடுத்ததோட விடாம
நம்ம மேல நமக்கு நிறைய 7 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா. நம்ம மேல நமக்கு தலைச்சீரா ஹெல்மெட் கொடுத்திருக்கிறாரு, மார்பதக்கம் கொடுத்திருக்காரு, கவச உடை கொடுத்திருக்கிறாரு, இடுப்புல பெல்ட் அணிய வச்சிருக்காரு, கையில பட்டயம் கொடுத்திருக்காரு, இன்னொரு கையில கேடகம் கொடுத்திருக்காரு, கால்ல பாதரட்சைகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, அணிஞ்சிருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் போக ஆவியில ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண அந்த அதிகாரத்தையும் நமக்குள்ள, ஆவியையும் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சு யுத்தம் பண்ணுகிறதற்கு நம்மள பலப்படி எல்லாவற்றையும் செஞ்சிருக்கு. சரி, இப்ப நல்ல கவனிங்க. நான் இன்னும் கூட உங்களுக்கு எளிமையா இறங்கி பதில் சொல்றேன். 2 ராஜ்யம் இருக்கு பார்த்தோம். ஒண்ணு ஒளியின் ராஜ்யம், இன்னொன்னு இருளின் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யத்துக்கும் யுத்தம் நடக்குது. நம்ம ஒளியின் ராஜ்யத்துல இருந்தோம், நம்ம இடத்துல இருந்த எல்லாவற்றையும் சத்துரு எடுத்துட்டான். இப்ப கர்த்தர் பார்த்தார், அது எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு என்ன செஞ்சுட்டார், கொடுத்துட்டார். இப்ப இருளின் ராஜ்யம் திரும்ப நம்ம மேல யுத்தம் தொடுக்கிறது, திரும்ப நம்மளை பிடிக்கிறதுக்கு ஆளுகை செய்ய முயற்சிக்கிறது, அந்த பாதாளத்தின் வல்லமை நம்ம இடத்துல இருக்கிறவைகளை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும், சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யணும், அணிந்து கொள்ளணும். இதுதான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இப்ப நல்லா கவனிங்களேன். இப்ப நான் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன். ஒளியின் அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது இல்லையா. அந்த கொலோசியர் 1:13 திருப்பி வாசிங்க பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது அந்த இருளின் ராஜ்யத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் இல்லையா. இப்ப நம்ம எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள இயேசு என்கிற ஒளி இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? உங்களை அவரால் விசுவாசிக்க முடியுதா? நீங்க அவரை ஒருவேளை சிலர் பார்த்திருக்கலாம், ஆனா பார்க்கல அநேகர். ஆனாலும் உங்களால இயேசு விசுவாசிக்க முடியுது பாருங்க. அந்த விசுவாசம் தான் அது இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே இல்லையா. அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா. இயேசு எப்படி நமக்குள்ள இருக்கிறாருங்கிறது தெரியுதுன்னா அவரை நம்மால என்ன செய்ய முடியுது, நம்ப முடியுது, விசுவாசிக்க முடியுது, ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தார் என்ன ஏற்றுக்கொள்ளல, ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு என்ன இல்லை, இன்னும் வரல, பிரவேசிக்கல அவங்களுக்குள்ள. அப்ப நமக்குள்ள நம்மால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியுது, ஏன் இந்த வசனத்தை நம்ப முடியுது? ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கிற அப்படின்னால. அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வலது கருத்தை வெட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா ஒளி உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க ஒளியின் ராஜ்யத்துல இருக்கிறீங்க, சரியா? இப்ப சாத்தான் உங்களை திரும்ப உங்களுடைய எல்லைகளை பிடிக்கிறதுக்கு வருவான். இப்ப யுத்தம், 2 ராஜ்யத்துக்கும் யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. நல்லா கவனிங்க. ஒளியின் ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும் சண்டை. இப்ப நீங்க ஒளியின் ராஜ்யத்தின் பக்கத்துல நிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆயுதங்களையும் தரிப்பித்து உங்களை கேப்டனா அங்க நிறுத்தி வச்சிருக்கிறார், சரியா? நீங்க உங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கிற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு, சரியா? முதல்லையாவது ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும்தான் ஆதாம்கிட்ட இருந்துச்சு, வேற ஆயுதங்கள்லாம் இல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி மேல எல்லா ஆயுதங்களையும் என்ன பண்ணி விட்டுட்டாரு, அணிஞ்சு வச்சுட்டாரு. இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்க எல்லைகளுக்கு கேப்டன் நீங்க தான். இப்ப இருளினுடைய அதிகாரம் வருகிறது 2 ராஜ்யத்துக்கும், உங்களுக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும் இப்ப யுத்தம் இல்லையா. இப்ப யுத்தம் பானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இவைகளோடெல்லாம் நமக்கு என்ன இருக்கிறதா, யுத்தம் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்களேன். இந்த யுத்தம் எங்க நடக்கும் அப்படின்னா மாம்ச பிரகாரமா நடக்காது. ஏன் முன்னாடி சாத்தா மாம்ச பிரகாரமா நின்று என்னோட போர் செய்ய முடியாது, சரியா? என்ன அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. என்னை கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் எல்லாம் சிக்க வைக்கவோ மாட்டோம், அப்படிலாம் அவனால செய்ய முடியாது. அப்ப யுத்த களம் எது, எங்க இந்த சண்டை நடக்குதுன்னா உங்களுடைய என்னுடைய மனது இருக்கு பாருங்க, மைண்ட். அதுலதான், அந்த ஆத்மாவிலதான் யுத்தம் நடக்கும். ஏன்னா உங்களை பிடிக்க வேண்டியது எந்த பகுதியை தான் பிடிக்கணும்னா உங்க ஆத்மாவை தான் பிடிக்கணும். உங்க ஆத்மாவை மைண்ட பிடிச்சிட்டான்னு சொன்னா உங்களுடைய, அதனாலதான் ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டியது என்னது ரொம்ப அவசியம். எதை இழந்து போனாலும் ஆத்மாவை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அந்த ஆத்மாவை மைண்ட் இருக்கு பாருங்க, உங்க சிந்தனை களம் இருக்கு பாருங்க, நீங்க யோசிக்கிறீங்கல்ல, உங்க மைண்ட்ல தான் யுத்தம் நடக்கும். தேவனும் உங்க இருதயத்துலதான், உங்க மைண்ட்ல தான் பேசுவார். சாத்தானும் எங்கதான் யுத்தத்தை அனுப்புவான்னா உங்க மைண்டுக்கு தான், உங்க இருதயத்துக்கு தான் அனுப்புவான். உங்களுக்கு புரியும்படியா நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல இந்த காரியம் வழங்கி நல்லா நினைவு வச்சுக்கோங்க. உங்க இருதயங்கள்லதான் சத்துருவினுடைய யுத்தம், உங்களுக்கும் அவனுக்கான யுத்தம் எங்க நடக்கும்னா உங்க இருதயத்துலதான் நடக்கும். அதுதான் வெளிப்படுமே ஒழிய டைரக்டா எடுத்தவொடனே வெளியே வந்துடுது. எடுத்தவொடனே சத்துரு உங்களை கடங்காரனா ஆக்கிட முடியாது. முதல்ல உங்க இருதயத்தை, உங்க ஆத்மாவை அவன் கடங்காரனா மாத்தணும். எடுத்தவொடனே உங்க வாழ்க்கையில வியாதி வந்துடாது, உங்க ஆத்மாவை வியாதிப்பட்டதான் அவன் மாத்தணும். எடுத்த உடனே உங்க வாழ்க்கையில பாதாளத்தின் வல்லமை, எடுத்த உடனே உங்களுடைய எல்லைகள் ஆக்சிடென்ட்டோ காரியங்களோ வந்துடாது. முதல்ல அதை உங்க ஆத்மாவுக்குள்ள கொண்டு வருவான், அப்புறம் தான் அது வெளியே வரும். காது வழியா
கண்ணு வழியா வாய் வழியா பேசி முதல்ல எதைதான் பிடிக்கணும்? அவன் இருதயத்தை தான் பிடிக்கணும், ஆத்மாவை பிடிக்கணும். ஆத்மாவை பிடிச்சிட்டான்னா அப்புறம் அதை உங்க எல்லைகள்ல அந்த பாதாளத்தினுடைய வல்லமை கண்களால காண ஆரம்பிக்கும். சரியா? அப்ப ஆத்மாவுல உங்க மைண்ட்ல தான் யுத்தம் நடக்கும். மைண்ட்ல தான் யுத்தம். சரியா? சரி. இப்ப இந்த மைண்ட்ல அவன் உங்களுக்கு நீங்க இப்படி கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களேன். நீங்க ஒளியின் பக்கத்துல இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கு. சர்வாயுத வர்க்கங்களோட தலையில தொப்பி, நல்ல ஹெல்மெட் அணிஞ்சு, மார்பதக்கம்லாம் அணிஞ்சு, ஒரு கையில வலது கையில பட்டயம் வச்சிருக்கீங்க, இடது கையில கேடகத்தை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, பெல்ட் அணிஞ்சிருக்கிறீங்க, நல்ல பாதரட்சை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறீங்க, அணிஞ்சிருக்கிறீங்க. வாயில ஆவியினுடைய ஜபம், அந்நிய பாஷை ஜபம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்ப சத்ரு அங்கிருந்து இருளின் ராஜ்யம் மெல்ல வெளிச்சத்தை நோக்கி இருளின் ராஜ்யம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? வர ஆரம்பிக்குது. சரியா? உங்களை வந்து அவன் பிடிக்கிறதுக்கு வர ஆரம்பிக்கிறான். உங்க எல்லைக்குள்ள அப்படி பிரவேசிக்கிறான். நீங்க வெளிச்சத்துல இருக்கிற நீங்க உங்க மேல அப்படியே மெல்ல இருள் சூழ ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் மங்கி இருள் சூழ ஆரம்பிக்குது. இதுதான் சுச்சுவேஷன் வச்சுக்கிறீங்களேன். இல்லையா? இப்ப நீங்க நல்லா தான் இருக்கீங்க, பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா மெல்ல அந்த டல்னஸ் தெரியுது. உங்க சரீரம் நல்லா சுகமா தான் இருந்துச்சு. ஆனா மெல்ல அந்த சுகவீன லேசா அந்த இருளின் ஆதிக்கம் அப்படி மெல்ல தலையெடுக்கிறது தெரியுது. உங்களுடைய குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா தான் இருந்துச்சு. பிளஸ்டு ஃபேமிலியா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நிறைய பிரச்சனைகள் மெல்ல அதுல இருந்து என்ன செய்யுது? எழும்புது. அப்ப இருளின் ஆதிக்கம் மெல்ல உள்ள வர என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. இல்லையா? சாயங்காலம் பாத்துருக்கீங்களா? வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் மங்கி அப்படியே என்ன செய்யும்? மெல்ல என்ன வர ஆரம்பிக்குது? இருள் வர ஆரம்பிக்குதுல, அத போல வரும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நாம என்ன பிரதர் செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? இப்ப என்னுடைய எல்லைகள்ல இப்ப லேசா இருள் தெரியுது பிரதர், அல்லது ஏற்கனவே நல்லா இருள் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு பிரதர். 2 எதுவானாலும் இருக்கட்டும். எதுவானாலும் இருக்கட்டும். இப்ப நான் என்ன செய்யட்டும் பிரதர்? அப்ப கர்த்தர் நமக்கு முதல் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சர்வாயுத வர்க்கம்? வாசிங்க பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சை. போதும். சத்தியம் என்னும் கச்சை. இப்ப இருள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த வருது இல்லையா? யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப யுத்தம் நடக்கும் போது போர்ச்சேவகர்கள், ஒரு ரோம போர்ச்சேவகன் அப்படி கற்பனை பண்ணிக்கிறங்க. போர்ச்சேவகன் முதல்ல எடுத்து அணிகிறது எதை அணிவான்னா, அந்த பெல்ட்டை தான் எடுத்து அவன் அணிவான். அவன் பெல்ட் எடுத்துதான் ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிறது எதன்னா, ஹெல்மெட் எல்லாம் போட மாட்டாங்க. அந்த பெல்ட்டை தான் எடுத்து அணிவாங்க. ஏன்னா அந்த பெல்ட்ல தான் எல்லாமே இருக்கும். பட்டையும் அதுலதான் சொருகி இருக்கும். கேடகத்தையும் அதுலதான் என்ன செஞ்சது இருப்பாங்க, வச்சிருப்பாங்க. எல்லாமே அந்த பெல்ட்ல தான் இருக்கும். எல்லாமே பெல்ட்ல இருக்கும். முதல்ல எடுத்து அந்த கச்சைய, அந்த பெல்ட்டை தான் அணிவாங்க. அதை அணியும் போதே அப்படின்னு அணிவாங்கன்னா, ஒரு கால் அப்படி முன்னாடி எடுத்து வச்சு, ஒரு கால் அப்படி பின்னாடி நிக்கும். அப்படி எடுத்து அப்படி கம்பீரமா அணிஞ்சு நிப்பாங்க. அப்படி நிக்கும் போது ரோம போர்ச்சேவனை பாக்குறதுக்கு அவளை அப்படி கம்பீரமா நிப்பாங்க. அந்த பெல்ட் அணிஞ்சிட்டானாலே என்ன அர்த்தம்னா, நான் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன், நான் ஆயத்தம். நம்ம ஊர்ல மதுரை பாஷையில சொன்னா வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வந்து பாரு, நான் ரெடியா இருக்கிறேன், நான் என்ன இருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்றதுதான் இந்த பெல்ட் அணிகிறதுனுடைய சாராம்சம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்க மேல ஒருவேளை நீங்க இருளின் ஆதிக்கத்துல இருந்தா கூட 1-2 பகுதிகள்ல, எல்லா பகுதிகளிலும் இல்ல, 1-2 ஏரியாக்கள்ல, உங்க எல்லைகள்ல, தொழிலோ அல்லது சரீர சுகத்துல ஏதோ ஒரு பகுதிகளில் இருளின் ஆதிக்கம் இருந்தாலோ, அல்லது இருளின் ஆதிக்கம் மெல்ல வருவது போல தெரிகிறதுன்னு நீங்க ஃபீல் பண்ணாலோ, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, பெல்ட் எடுத்து அணிஞ்சுக்கணும். இல்ல, ரெடி ஆகணும். யுத்தத்துக்கு ரெடி ஆகணும். எப்படி பிரதர் யுத்தத்துக்கு ரெடி ஆகுறது? பெல்ட்னா என்ன பிரதர்? அங்க வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சை. இல்லையா? சத்தியம் தான் பெல்ட் உங்களுக்கு. சத்தியத்தை எடுத்துக்கிறீங்க முதல்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்றார். சத்தியத்தை எடுத்துக்குங்க. சரி பிரதர், நான் என்னுடைய எல்லைகள்ல ஒருவேளை இருள் இருக்கு, இல்லைன்னா என்னுடைய எல்லைகள்ல இருள் இப்பதான் வர்ற மாதிரி தெரியுது, நான் இப்ப சத்தியத்தை எடுத்து அணியணும், பெல்ட் எடுத்து அணியணும். எப்படி பிரதர் நான் அணியிறது? எப்படின்னா அந்த பெல்ட் அணிஞ்சுக்கிறது, இடைக்கச்சையை எடுத்து எப்படி கட்டிக்கிறது, பெல்ட் கட்டிக்கிறது எப்படி கட்டுறதுன்னா, சத்தியம்னா என்ன பிரதர்? சத்தியம்னா என்ன? வாசிங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவராய் இயேசு சொல்றாரு பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு, உம்முடைய வசனமே சத்தியம். இல்லையா? உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியம்னா என்ன பிரதர்? சத்தியமாவது என்ன? அவருடைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் தான் சத்தியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருடைய வேதத்தில் இருக்கிற வசனங்கள், ஒவ்வொரு வசனமும் ஒரு சத்தியம். ஒவ்வொரு வசனத்திலையும் என்ன இருக்கிறது? ஒரு சத்தியம் இருக்கிறது. அப்ப சத்தியத்தை எடுத்து அணிஞ்சு கொள்ளுங்க, இடைக்கட்டையை அணிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல வசனத்தை எடுங்க அப்படின்னு அர்த்தம். இருளின் அதிகாரம், இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒளியின் எல்லையில இருக்கிறீங்க,
ஒளியில இருக்கிறீங்க, இப்ப மெல்ல அப்படி இருள் சூழ ஆரம்பிக்குது உங்களை நோக்கி அப்படின்னா, முதல்ல நீங்க சத்தியத்தை பெல்ட் எடுத்து அணியணும்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நீங்க சத்தியத்தை எடுக்கணும். வேறு வார்த்தையில சொன்னா வசனத்தை எடுக்கணும். என்ன பிரதர் வசனத்தை எடுக்கிறதா எப்படி பிரதர்? எனக்கு புரியலையே பிரதர். உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். இருள் வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், இருள் அகற்றணும்னா அங்க என்ன வரணும்? இருளுக்கு நேர் எதிர்ப்பகுதி என்ன? ஒளி இல்ல வெளிச்சம். உண்மைதானே? இருள் இருக்கு ஒரு இடத்துல, உங்களை நோக்கி அப்படி இருள் வருது. அப்ப நீங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, அப்படி இருளா இருக்கு. டக்குன்னு நீங்க அதை மாற்றணும்னா என்ன? எதை ஆன் பண்றீங்க? லைட் ஆன் பண்றீங்க இல்லையா? விளக்கு ஆன் பண்றீங்க, வெளிச்சத்தை ஆன் பண்றீங்க. இப்ப வெளிச்சம் அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இருள் என்ன செஞ்சிருது? டக்குன்னு உடனே என்ன செஞ்சிடும்? விலகிரும் அந்த இடத்தை விட்டு இல்லையா? அப்ப இருள் உங்களை நோக்கி வரும்போது அந்த இருளின் அதிகாரத்தை நீங்க விரட்டணும், அந்த வல்லமையை நீங்க எதிர்கொள்ளணும்னா முதல்ல நீங்க சத்தியத்தை எடுக்கணும். சத்தியம்னா என்ன? வசனம். வசனம்னா என்ன? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 130 வாசிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. போதும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அது என்ன பிரதர்? புரிய மாட்டேங்குது பிரதர். வசனத்தின் பிரசித்தம்னா என்ன பிரதர்? அது விளங்க மாட்டேங்குது. நீங்க கேஜேவில வாசிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிங்க பார்க்கலாம் இதே வசனத்தை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல the entrance of thy words, உம்முடைய வார்த்தையின் நுழைவு, entrance give it light, உம்முடைய வசனத்தின் நுழைவு வெளிச்சம் தந்து. நல்லா கவனிங்க, உம்முடைய வசனத்தின் நுழைவு வெளிச்சம் தந்து. உங்களுக்கு நான் புரியும்படியா சொல்றேனே, இது அப்படியே உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் நுழைஞ்சிச்சுன்னு சொன்னா, உங்க ஆத்துமாவுக்குள்ள வசனம் நுழைஞ்சிச்சுன்னு சொன்னா அது வெளிச்சத்தை கொடுக்குமா? இன்னும் புரியும்படியா உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க, சத்துரு எப்படி உங்க எல்லைகள்ல உங்களை பிடிக்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுவான் அப்படின்னா, உங்க ஆத்மாவை, ஏன்னா யுத்தக்கெல்லாம் ஆத்மா தானே சொன்னோம், யுத்தக்கெல்லாம் நம்முடைய ஆத்மா தானே. இந்த ஆத்மாவை எப்படி பிடிப்பான்னா, உங்க மைண்ட்ல ஒரு தவறான நெகட்டிவான ஒரு இருளான எண்ணத்தை உள்ள போடுவான். சரியா? எண்ணங்கள் நினைவுகள் வழியாதான் அவன் உள்ள வேலை செய்வான். ஒரு தாட்டை உள்ள போடுவான். என்ன? நீங்க நல்லாதான் இருப்பீங்க, ஆனா திடீர்னு இல்லையே, உனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி சுகவீனம் மாதிரி இருக்குல்ல இல்லையா? இன்னைக்கு உனக்கு கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கே, இன்னைக்கு உன்னுடைய பாடி எக்ஸ்ட்ராவா என்னமா இருக்கு, அப்படி ஃபீவரா இருக்கிற மாதிரி, சூடா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு க்ளூமியா, அது நமக்கு முழுமையாவும் விளங்காது. அது முழுமையாவும் கிளியராவும் இருக்காது. ஒரு க்ளூமியா, ஏன்னா இருள் அப்படித்தானே இருக்கும். ஒரு க்ளூமியா அப்படி மேல் அது நமக்கு முழுமையா விளங்காது அந்த காரியம். ஆனா அப்படியே மெல்ல உன் பிள்ளை இந்த மாதிரி ஆயிரும், என்ன ஆக போறான்னு தெரியாது. ஆனா அவனை பார்க்கிற அந்த பார்வையில, அவனை குறித்த எண்ணங்கள்ல உன் பிள்ளை பார்வை, அவனுடைய வாழ்க்கை அப்படியே இதாயிரும் பார்வை, உன்னுடைய தொழில் பார்வை இனிமே அப்படியே லாஸ் ஆகும் பார்வை, உன்னுடைய குடும்ப பார்வை இனிமே அப்படியே சிதைஞ்சு போயிடும், இனிமே சந்தோஷத்தெல்லாம் இழந்துருவ பார்வை, இனிமே நீ கடன் எப்படியாவே என்ன அதெல்லாம் தெரியாது. ஒரு க்ளூமியான, ஒரு இருளான, ஒரு புரிதலுக்கு கடினமான ஒரு தாட்டை உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருள் அப்படியே மெல்ல உங்களை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க முதல் காரியம் என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் என்ன செய்யணும்னா, டக்குன்னு எதை எடுக்கணும்னா வசனத்தை எடுக்கணும். ஏன்னா இருள் வந்துச்சுன்னா வசனத்தான வெளிச்சம் கொடுக்கும். டக்குன்னு உடனே என்ன செய்யணும்னா வசனத்தை எடுத்து அதன் மேல அடிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபியர்னஸ், அல்லது ஏதோ ஒரு காரியம், ஒரு ஃபியர் உங்களுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இருள் அப்படியே உள்ள போடுறான்னு வச்சுக்கோங்களேன், பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டக்குன்னு ஒரு வசனத்தை தான் நீங்க கையில் எடுக்கணும். இல்ல, தேவன் எனக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்திருக்கிறா, என்னுடைய எல்லைகள் முழுவதிலும் காக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்கு எல்லா தீங்கிலிருந்து என்னை விடுதலையாக்குறார். நீங்க வசனத்தை எடுத்து உங்க வாயில அப்படி சொன்ன மாத்திரத்துல டக்குன்னு அந்த இருள் அப்படியே பின்வாங்க ஆரம்பிக்கும். உண்மைதானே? உங்க வீட்டுல நீங்க ஒரு ரூமுக்குள்ள போறீங்க, இருட்டா இருக்கு, என்ன செய்வீங்க? வெளிச்சத்தை லைட்டை போட்ட உடனே என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல இருள் உடனே போயிடும் இல்ல. நல்லா நினைச்சுக்கோங்க, இருள்ங்கிறது என்னன்னா வெளிச்சத்தினுடைய ஆப்ஷன்ஸ் தான் இருள் இல்ல. அது ஆப்ஷன்ஸ் ஆஃப் த லைட் தான் இருள். ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துடும், இருள் வந்துடும். வெளிச்சம் போயிருச்சுன்னா இருள் வந்துடும், வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் போயிடும், அவ்வளவுதான். அப்ப அந்த நீங்க ஒரு அறைக்குள்ள போறீங்க, இருளா இருக்கு, டக்குன்னு அந்த வெளிச்சத்தை போட்ட உடனே டக்குன்னு உடனே என்ன வந்துருது, அந்த இடத்துல
அந்த அந்த இருள் நீங்க என்ன வந்து ஒளி பிரகாசிக்குது, வெளிச்சம் பிரகாசிக்குது இல்ல. அப்ப அதை போல நீங்க உங்க இருதயத்தை தான் முதல்ல பிடிப்பான். உங்க இருதயத்துல சத்துரு அந்த எண்ணத்தை போட்ட மாத்திரத்துல உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லுவான். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள கொண்டு வருவான். உன் பிள்ளைங்க அப்படியே ஆயிடுவாங்க பாரு, அவங்களுடைய வாழ்க்கை சிதைஞ்சிரும் பாரு, அவன் இனிமே பாவத்துலதான் ஜீவிப்பான் பாரு, இனிமே அவன் தேற மாட்டான் பாரு, படிக்க மாட்டான் பாரு, வேலை கிடைக்காது பாரு, ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உங்க பிள்ளைகளை குறித்து போடுவான் பாருங்க. போட்ட செகண்ட்ல நீங்க என்ன செய்யணும், டக்குன்னு அதற்கேற்ற ஒரு வசனத்தை கையில் எடுக்கணும் இல்ல. அவன் அங்க இருந்து என்ன ஆயுதத்தை எய்கிறானோ அதே அதுக்கு நிகரான ஆயுதத்தை தானே எய்யணும் இல்லையா. ஒரு ஒரு 2 நாட்டுக்கு விரோதமா யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடு வந்து ஒரு ஏவுகணை ஏவுதுன்னு வச்சுக்கிறோங்க, அதுக்கு ஏற்ற ஏவுகணையை இவங்க எதிரில இருந்து ஏவுவாங்க இல்லையா. அப்பதான் அது ரெண்டும் அதை சரியா என்ன செய்ய முடியும், அதை அடிச்சு தகர்க்க முடியும் இல்ல. அத போல அவன் என்ன அஸ்திரத்தை உங்களை நோக்கி எய்றானோ அதே அஸ்திரத்தை நீங்க கையில எடுங்க. அவன் உங்க பிள்ளைகளை குறித்து தவறான நெகட்டிவான எண்ணங்களை உங்க உள்ளத்துல அப்படி போட்ட செகண்ட்ல அந்த இருளான எண்ணம் அப்படி உங்களுக்குள்ள வந்த உடனே ஒரு தியக்கம், ஒரு கலக்கம், ஒரு பயம் அப்படி உங்களுக்குள்ள வரும் பாருங்க. வந்த செகண்ட்ல சொல்லுங்க, இல்ல என் பிள்ளைங்க கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. வசனத்தின் நுழைவு, அந்த வசனம் உங்க ஆத்மாவுக்குள்ள அப்படி நுழைஞ்சு உங்களுக்குள்ள இருந்து அப்படி பிரவேசித்து அப்படி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், டக்குன்னு அந்த இருள் பின்வாங்க ஆரம்பிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இருள் மேல நீங்க டார்ச் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த டார்ச் ஒளி அப்படி பிரகாசிக்க பண்றீங்க. பிரகாசிக்க பண்ண உடனே அப்படியே அந்த இருள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், பின்வாங்க. இதுதான் வந்து நீங்களும் நானும் சாத்தானோடு செய்ய வேண்டிய முதல் யுத்தம். இதுதான் அவன் சிந்தனையில போடுகிற இருளை எல்லாம் நாம எதிர்த்து வசனங்கிற வெளிச்சத்தை அது மேல எடுத்து அடிக்கணும். இங்க பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா, இப்போ உங்களுடைய தொழில் இருக்கு, உங்க தொழிலை குறித்து அவன் சொல்றான், இது வரைக்கும் ஜெயிச்சு இல்ல, இனிமே நீ தோப்ப பாரு, இனிமே உன் பிசினஸ் எல்லாம் அடி வாங்கும் பாரு. அவன் மேல சொல்றானா, நீங்க உடனே ஒரு இருள் உங்க மனதுல அப்படியே ஆளுகை செய்யற மாதிரி வருதா, ஒரு பயம் வருதா, நீங்க உடனே டக்குன்னு என்ன செய்யணும், வாயை திறந்து அந்த வசனத்தை சொல்லுங்க. இல்ல, நான் கையிட்டு செய்கிறவைகள் எல்லாம் என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் செழிக்கதான் போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க சொன்ன செகண்ட்ல அப்படியே அந்த இருள் அப்படியே இருளின் ராஜ்யம் பின்வாங்க. உண்மைதானே? ஒரு நாடு வந்து சுடுறான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு நாட்டு வீரர்கள் சுடுறாங்க, அடுத்த நாடு எதிர்த்து சுட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்க, உடனே இவங்க என்ன செய்வாங்க, பின்வாங்குவாங்க இல்ல. அதை போல நீங்க ஒளிய சாத்தானுடைய ராஜ்யத்துல அப்படி அடிச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்க எல்லைகள் அடிச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அப்படியே அவன் பின்வாங்க ஆரம்பிப்பான். உங்க சரீர சுகத்தை குறித்து சொல்றானா, அதுக்கேற்ற வசனங்களை எடுங்க. உங்க சபையை குறித்து சொல்றானா, இல்ல இனிமே பாரு உன் சபை வந்து அவ்வளவுதான், இனிமே அந்த ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க பாரு, ரட்சிக்கப்பட்டவங்க அவ்வளவுதான், இனிமே பாரு இந்த மாதிரி உன் சபையில ஒருத்தர் இறந்துட்டாங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான் பாரு, இனிமே நீ எப்படி நின்னு பேசுவ, அப்படி நேராளமா பேசுவான் பாருங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல நிச்சயமா கீழ்காற்று என் சபையை நோக்கி வீசதான் போகுது. கர்த்தர் ஆயிரமான காடைகளை கொண்டு வந்து, லட்சக்கணக்கான காடைகளை கொண்டு வந்து குவிக்கதான் போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அந்த வெளிச்சத்தை அடிங்க, அப்படியே சத்துரு பின்வாங்க ஆரம்பிப்பான். அப்படியே பின்வாங்க ஆரம்பிப்பான். உங்க எல்லை உங்களுக்கு வந்து நிறைய விபத்துகள் குறித்து ஒரு பயம் வரும். நிறைய பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாட்டு போடுவான். அப்படியே போறோம், நீங்க கார்ல போயிட்டு இருக்கிறது போல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது போல ஒரு பிக்சர் அப்படி கண்ணு முன்னாடி அப்படி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி வந்து போகும். பாத்திருக்கீங்களா? வந்து போனோம்னா நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, உடனே நீங்க என்ன செஞ்சிடணும், வசனத்தை எடுக்கணும். இல்ல, கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க சொன்ன செகண்ட்ல அந்த பாதாளத்தின் வல்லமை உங்க எல்லையை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர், உங்க எல்லைகளை பாதுகாக்கிற அதிகாரம் உங்க கையில தான் இருக்கிறது. பதட்டப்பட வேண்டாம் இல்ல. உங்க கையில வசனம் இருக்கு. லைட் அடிச்சீங்கன்னா எந்த செகண்ட்லயும் உங்களுடைய எல்லைகளை விட்டு சத்துரு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், வெளியே போக ஆரம்பிச்சிருவான். நல்லா கவனிங்க, இங்கதான் பிரச்சனையே. நிறைய பேர் என்ன செஞ்சிருதுன்னா, இந்த தாட்ஸ் இருக்கு பாருங்க, எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், இதுக்கு மட்டும் சென்சார் வைக்கிறதே கிடையாது. என்ன நினைவுல வந்தாலும் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இருதயத்துல அதை போட்டு அப்படியே யோசிச்சு 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 அதை அப்படியே கரைச்சு அதையே யோசிச்சு பேசி அதையே நினைச்சு அந்த சாரம் இருதயத்துக்குள்ள இறங்கி 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 இருளின் ராஜ்யத்தை அப்படியே உள்வாங்குறாங்க நிறைய பேர். உங்களுக்கு நான் புரியும்படியா சொல்லவா? இப்போ வந்து உங்களுடைய நீங்க வந்து ஒரு தொழில் நடத்துறீங்க. ஒரு கஸ்டமர் உங்களை விட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்களை விட்டு என்ன செஞ்சுட்டார், போயிட்டார். அதே நாள்ல உங்ககிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தர் நல்ல தொழிலாளி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார்.
ஒரு கஸ்டமர் ஏதோ என்ன செஞ்சிட்டாரு, இழந்துட்டீங்க. உடனே டக்குன்னு சத்துரு உங்க மைண்ட்ல என்ன சொல்லுவான் தெரியுமா? அவ்வளவுதான் பாரு, அவ்வளவுதான். இனிமே பாரு உன் தொழில் ஃபுல்லா நஷ்டம் தான். இனி எல்லா கஸ்டமரும் போவாங்க. எல்லா கஸ்டமரும் போவாங்க. இனிமே எல்லாமே நீ இப்படிதான் நடக்கும் உனக்கு. இப்படியே சொல்லுவான் பாருங்க. நீங்க அதை எதிர்த்து இல்ல, நான் கையிட்டு செய்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்க உங்க எல்லையை விட்டு அந்த இருளின் வல்லமை, பாதாளத்தின் வல்லமை என்ன செஞ்சிரும்? வெளியே போயிரும். உங்க ஆத்மாவை விட்டு அது வெளியே போயிரும். ஆனா நீங்க அதை யோசிக்காம, அப்படி சொல்லாம, வசனத்தை எடுத்து நீங்க பிரயோகம் பண்ணாம விட்டீங்கன்னா, எதிர்த்தாக்குதல் நீங்க நடத்தாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, என்ன நடக்கும்னா, அத நீங்க சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இருள் கொஞ்சம் கொஞ்சமா உங்க எல்லைகளை பிடிக்கும். உங்க மைண்ட் ஃபுல்லா அதையே யோசிக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க அதையே உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க அப்ளை பண்ண உங்ககிட்ட உங்ககிட்ட வேலை பார்க்கிற அந்த நல்ல தொழிலாளியை போய் திட்டுவீங்க. அவன் ஏதோ ஒரு நல்ல தொழிலாளியா இருப்பான். அவனை போல ஒரு ஆள் கிடைக்கவே முடியாது. அவனை போல ஒரு உதவி ஊழியக்காரனா என்ன செய்யுமா? ஏதோ ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். ஆனா நல்ல ஊழியக்காரனா இருப்பான். ஆனா அவனை போட்டு என்ன செய்யறது? பேசுவீங்க. அதே டென்ஷனை வேற யார்ட்டையாவது காமிப்பீங்க, கஸ்டமர்ட்ட காமிப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்துல. அப்ப அந்த இருள் உங்களுக்குள்ள வந்த அந்த இருள், அவன் சத்துரு போட்ட எண்ணம் பாருங்க, உங்க எல்லைகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறான் பாருங்க. அதை வச்சு உங்க ஃபேமிலியை பிரச்சனை உண்டு பண்றான். அதை வச்சு உங்க தொழில்ல வேலை செய்யறவன பிரச்சனை உண்டு பண்றான். அதை வச்சு அல்லது உங்களுடைய ஊழியத்துல இருக்கிறவங்க மத்தியில பிரச்சனை உண்டு பண்றான். அதை வச்சு உங்களுடைய எல்லைகளை அப்படியே பாதிப்புக்குள்ளாக்குறான் பாருங்க. இதுதான் உங்க எல்லைகளை அப்படியே கேப்சர் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறது. இல்ல நீங்க எடுத்த உடனே வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரே நாளெல்லாம் உங்க குடும்பத்தை பிடிக்கல, ஒரே நாளெல்லாம் உங்க தொழில பிடிக்கல, உங்க ஊழியத்தை ஒரே நாளெல்லாம் பிடிக்கல. பல நாள் உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை போட்டு 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 விதைச்சு 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 அதையே உங்களை திரும்ப 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 என்ன செய்ய வச்சிருக்கிறான்? பேச வச்சு, இல்ல அதையே நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க இப்ப வசனத்தை எடுத்து நீங்க லைட் அடிக்காம, வசனத்தை எடுத்து பேசாம, உங்களுக்குள்ள விழுந்த அந்த இருளான எண்ணங்களை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்ப பேச 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 உங்க எல்லைகள் முழுவதிலும் அப்படியே இருளின் ஆதிக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த மரணத்தினுடைய ஆளுகை, மரணம்னா அழிவு தானே இல்லையா? ஜீவனும் மரணமும் இதுலதான் இருக்கிறதா? நாவின் அதிகா. அப்ப நீங்க உங்களுக்குள்ள அந்த இருளான எண்ணம் உங்க வாய் வழி அப்படி வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்க. உங்க எல்லைகள் முழுவதையும் பிடிக்க இப்படிதான் உங்களுடைய எல்லைகளை கேப்சர் பண்றாங்க. அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் நானும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இருளின் ராஜ்யத்தை எதிர்கொள்ளணும்னா வசனத்தை எடுத்து பிரயோகம் பண்ண பழகணும். உங்க 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 இருதயத்துல வருகிற எண்ணங்கள் எல்லாமே சரியானதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன சொல்றது? அப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னா, என்னை போல ஒரு முட்டாள்தனமான ஆள் உலகத்துல யாருமே கிடையாது. இந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய நினைவுகளுக்குள்ளயும், எல்லாருடைய எண்ணங்களுக்குள்ளயும் பவுலே சொல்றார், எண்ணங்களையும் நினைவுகளையும் கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்தி, பவுலே சொல்றார், நானே எனக்குள்ள வர்ற எண்ணங்கள் நினைவுகளை நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குப்பா, சிறைப்படுத்த வேண்டியிருக்கு. நான் யோசிக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தோணுவதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தோன்றதெல்லாம் சரியானதுன்னு நம்பாதீங்க. அத வசனத்தை கொண்டு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. இது வசனத்தின்படி சரியா இந்த எண்ணம்? வசனத்தின்படி இந்த காரியம் சரியானதுதானா? அந்த நினைவு சரியானதுதானா? என் பிள்ளைங்களை குறித்து நான் நினைக்கிறது வசனத்தின்படி சரியானதுதான்? அப்படி யோசிங்க. வசனம் சொல்லுது உங்க பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. ஆனா சாத்தான் சொல்றான் உங்க பிள்ளைங்க சீர்கெட்டு போவாங்கன்னு. நீங்க எந்த எண்ணத்தை எடுக்க போறீங்க? நீங்க எதை எடுக்கிறீங்களோ அந்த அந்த வல்லமைதான் நீங்க ஆளுகை செய்யும். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சொல்லிட்டாரு. புதிய ஏற்பாட்டுல அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுவின் மூலமா புதிய ஏற்பாட்டுல நமக்கு வந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்துருச்சு. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்வார்கள்? போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதைத்தானே நம்ம நம்பணும். அந்த எண்ணம் தானே நமக்குள்ள இருக்கணும். அந்த ஒளி தானே நமக்குள்ள இருக்கணும். ஆனா இருளான எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோமே. நிறைய நேரங்கள்ல பிள்ளைகளை எத்தனை தடவை போட்டு திட்டிருப்போம். அவன் எங்கேயுமே போயிருக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்கு பின்னாடிதான் நின்றுப்பான், பக்கத்துல தான் நின்றுப்பான். இல்ல நீ எங்கேயோ ஊர் சுத்தணும்னு எத்தனை தடவை நீங்க திட்டிருப்பீங்க தெரியுமா? அப்ப எத்தனை நேரம் உங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்களை குறித்த தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால எத்தனை நேரங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய எல்லைகளை சத்துரு எப்படி எல்லாம் பிடிச்சான் பாருங்க. இல்ல நிறைய நேரங்கள்ல விபத்துகளை குறித்து பேசி இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல கடனே இருந்திருக்காது. ஆனா உன்னை எல்லாம் வச்சு வேலை பார்த்தா இப்படிதான் கடன் ஆகணும். எத்தனை பேர் நம்ம பேசி இருக்கிறோம்? இல்ல இருளான எண்ணங்கள், நினைவுகளை நம்ம நிறைய நேரங்கள்ல எதையோ சரி பார்க்கிறோம். ஆனா எண்ணங்கள், நினைவுகளை சரி பார்க்கிறதே கிடையாது. அது என்ன உள்ள வந்தாலும் அப்படியே ஏத்துக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய மனிதனுடைய பலவீனமே. அதுதான் அதை ஒண்ணு சரி பண்ணீங்கனால எல்லாமே சரியாயிரும்.
அது ஒரு காரியத்தை அப்படிதானே வேதம் சொல்லுது. உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, உங்க ஆத்மாவுக்குள்ள வர்ற அந்த நினைவுகள் இருக்கு பாருங்க, அந்த நினைவுகள் எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதை சீர்தூக்கி பார்த்து சரி செஞ்சு, இல்ல இந்த இந்த எண்ணம் தேவையில்லை, இது வசனத்துக்கு முரணாக இருக்கிறது, நான் கடன்காரனாக போறது இல்ல, நான் கடன் கொடுக்கிறவனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இந்த இப்படிதான் சத்துரு ஃபர்ஸ்ட் யுத்தம் இப்படிதான் நடக்கும். சத்துரு எப்படி நம்ம எல்லைகளை அப்படி ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். இப்படிதான் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம். நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ப சத்துரு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நம்மள இப்படிதான் வந்து நம்முடைய இருதயத்துல எண்ணங்களை அப்படி போடுவான். போட்ட உடனே என்ன செய்யுங்க, அதுக்கு விரோதமா காரியங்களை செய்யுங்க. இப்ப நீங்க சொல்லலாம், பிரதர் இப்ப நான் கேட்கிறேனே, நான் சொல்றேனே, நீங்க கார்ல டிராவல் ஆகுறீங்க, நீண்ட தூரம் போயிட்டு இருக்கீங்க, பகல் முழுவதும் டிராவல் ஆயிட்டீங்க. இப்ப இருள் வராதா பிரதர் வாழ்க்கையில? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒவ்வொரு நாளும் அதுக்கு நான் முயற்சி பண்ணுவான். ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன செய்வான்? முயற்சி பண்ணுவான். இப்ப நீங்க பகல்ல டிராவல் பண்றீங்க, இரவு நைட் வராமலா இருக்கு, சாயங்காலம் வராமலா இருக்கு, அது வந்துட்டு தான் இருக்கும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைவுகளே அப்படி வரக்கூடாது, சிந்தனைகளை அப்படிலாம் வராமலாம் இருக்காது. அப்படிலாம் வராம இருக்கணும்னா உங்க மனதையே ஆத்மாவையே அழிச்சாதான் உண்டு. ஆத்மாவே என்ன பண்ணிடணும்? அழிச்சாதான் அந்த நினைவுகள் இல்லாம போகும். அப்படிலாம் இருக்காது. எல்லாருக்குள்ளயும் எவ்வளவு பெரிய தேவ மனிதர்கள், தேவதாசர்களா இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் நெகட்டிவான எண்ணங்கள், நினைவுகள் உள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். அது உள்ள வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா அதை வாங்கி நீங்க வச்சுக்கிறீங்க பாருங்க, உள்ளேயே அந்த இருள உள்ளுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அப்ப நீங்க நீண்ட தூரம் கார்ல போறீங்க, மெல்ல அப்படியே இருள் சூழ ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவீங்க? உடனே லைட் ஆன் பண்ணுவீங்க, இல்ல ஹெட்லைட் ஆன். அதே போலதான் உங்களுக்குள்ள இருளான ஒரு எண்ணம் வருதா, டக்குனு உடனே ஒரு வசனத்தை சொல்லுங்க. அதுக்கு ஏற்ற வசனத்தை. அதுக்குதான் நிறைய வசனங்களை நீங்க படிக்கணும். வேதத்தை ஏன் வாசிக்கணும்? அதுக்குதான். நிறைய வசனங்களை வாசிங்க, நிறைய மனப்பாடம் பண்ணுங்க, வச்சுக்கிறீங்க. வாக்குத்தத்தங்களை நிறைய என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லா உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க, மனதார சொல்லுங்க, வாயார சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ரிலாக்ஸா அமர்ந்து என்ன செய்யுங்க, வாக்குத்தத்தங்களை என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் என்னுடைய எல்லைகள்ல ஏற்கனவே நிறைய இருள் வந்துருச்சு, ஏற்கனவே நிறைய என்னுடைய எல்லைகள்ல என்ன செஞ்சிருச்சு, இருள் வந்துருச்சு பிரதர். என்னுடைய தொழில் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு, நான் இந்த மாதிரி நான் செய்த தவறுகள், நான் அந்த இருளான எண்ணங்களை எடுத்து எனக்குள்ள வச்சுக்கிட்டு அதையே பேசி நெகட்டிவ் தாட்ஸ்ல நிரம்பி நிரம்பி அதையே பேசி. நல்லா கவனிங்க, ஒண்ணு நல்லா நினைவுல வச்சுக்கிறேங்க, அசுத்த ஆவிகள் என்று ஒன்று உண்டு, அதுல மாற்றம் கிடையாது. நீங்க இந்த இந்த ஈவில் ஸ்பிரிட்ட குறிச்சு நீங்க தியானிச்சீங்கன்னா, அசுத்த ஆவிகள் என்று உண்டு, அதுல மாற்றம் கிடையாது. அதே நேரம் மனிதனுக்குள்ள இருக்கிற நிறைய ஆவிகள் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொன்னா, எப்படி உருவாகிறது அப்படின்னா, நீங்க ஆவியின் சிந்தை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆவியின் மனநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு காரியத்தையே தொடர்ந்து யோசிக்க 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 அந்த காரியத்தை குறித்த ஒரு மனநிலை உங்க மனது முழுவதும் அது ஆக்கிரமிக்குது பாருங்க. அந்த எண்ணம் அந்த காரியத்தை குறித்த எண்ணம் அப்படியே அதை ஆக்கிரமிக்குது பாருங்க. அதுதான் அது ஒரு ஆவியாக உருவெடுக்குது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். ஒருத்தன் எப்போதும் பணத்தை சம்பாதிக்கணும், பணம் 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 பணம்னு யோசிச்சுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் மைண்ட் ஃபுல்லா எதைதான் யோசிக்குது, வேற எதையுமே யோசிக்கிறது இல்ல, பணம் மட்டும்தான் யோசிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாசையினுடைய ஆவி அவன் என்ன செய்யுது, அந்த மனநிலை தான் ஆவி. அந்த பொருளாசை ஆவிங்கிறது அந்த மனநிலை தான். அதுதான் அப்படி அந்த ஆவியாக என்ன செய்கிறது, உருவெடுக்கிறது. சாத்தான அது வெல்கம் பண்ணுது. அந்த அசுத்த ஆவிகள் வந்து அந்த மனநிலைக்குள்ளே பிரவேசித்துதான் அதை ஆளுகை செய்து அது பொருளாசை ஆவியாக அது கன்வெர்ட் ஆகுறது. அது உதாரணம் இன்னும் புரியும்படியா சொல்றேன். ஒருத்தன் வந்து வேசித்தனமான எண்ணங்களை யோசிச்சுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்ன அர்த்தம்னா, வேசித்தன ஆவி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அப்படிப்பட்ட மனநிலை அவனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதையே அவன் யோசிக்கிறான், அதையே சிந்திக்கிறான். அப்ப அவன் சிந்திக்க 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 அந்த ஆவி அவனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பீடிக்க ஆரம்பிக்கிறது இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் நான் நிறைய நேரங்கள்ல இதை போல நிறைய தவறானதையே யோசிச்சு 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 நிறைய நெகட்டிவான காரியங்களை சிந்திச்சு 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 என்ன ஆயிடுச்சு, என்னுடைய எல்லைகள்ல பல பகுதிகளில் இருள் ஆயிடுச்சு பிரதர். இப்ப நான் என்ன செய்யறது, என்ன செய்யறது? இப்ப நான் கேக்குறேன், நீங்க சாயங்காலம் 6 மணி ஆயிட்டா வீட்டுல இரவுல அந்த வெளிச்சம் குறையும் போது எதை போட்டுருவீங்க? உடனே லைட்டை போட்டுருவீங்க. ஒருவேளை நீங்க எங்கேயோ வெளியில போயிட்டீங்க, வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வர்றீங்க, இரவு 10 மணி ஆயிடுச்சு, வீட்டுல இருள் ஆயிடுச்சு, அதுக்காக வீடு முழுவதும் இருள் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, நான் விளக்க போட வேண்டிய நேரத்துல நான் அதை விளக்க ஆன் பண்ணல அப்படிங்கறதுக்காக சும்மா வருது போறோம். 10 மணிக்கு வந்தாலும் என்னதான் செய்ய போறோம், வீட்டுல விளக்க ஆன் பண்ணதான் போறோம் இல்ல. அதே போல நீங்க சரியான நேரங்கள்ல வசனங்களை பிரயோகம் பண்ணாம இருந்திருக்கலாம், வசனத்தை சத்தியத்தை எடுத்து பயன்படுத்தாம இருந்திருக்கலாம், சாத்தானோட அந்த யுத்தத்தை சரியாய் செய்யாம இருந்திருக்கலாம், அந்த மனநிலை உங்களுடைய மனது முழுவதும் என்ன செஞ்சிருந்திருக்கலாம், ஆக்கிரமிச்சு பிடிச்சிருந்திருக்கலாம். அப்படிலாம் இருந்திருக்காது அப்படின்றக்கா அப்படியே என்ன செய்ய முடியும், விடவா முடியும்? அப்படியே இல்ல. இப்ப நீங்க லைட் ஆன் பண்ணுங்க,
இந்த நாள்ல வசனங்களை எடுங்க. குடும்பமா உட்காருங்க, தனியா உட்காருங்க, வசனத்தை நிதானமா பேசுங்க. உங்க எல்லைகள் முழுவதும் எந்த பகுதியில எல்லாம் இருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதி முழுவதும் வெளிச்சத்தை அடிச்சுட்டே இருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். சத்துரு சத்துரு நிறைய நேரங்கள்ல நீங்க வசனத்தை எல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும்னு நீங்க யோசிச்சு நினைச்சு வச்சிருங்க. அதை உங்களை மறக்கவே வச்சிருவான். பாத்திருக்கீங்களா? 4 நாள் நீங்க அறிக்கை பண்ணுவீங்க, 5வது நாள் மறந்துருப்பீங்க. 3 மாசம் அறிக்கை பண்ணிருப்பீங்க. கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல வசனங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறவா இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அந்த பழக்கமே உங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து நீங்க லைட் ஆன் பண்ணாதபடிக்கு உங்களை அப்படியே பாதுகாத்து வைக்கிறதுல அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். நீங்க வசனத்தை எடுக்கணும். வசனம் தான் சத்தியம். அதுதான் உங்களை நிக்க வைக்கும். அதுதான் பெல்ட். முதல்ல அந்த யுத்தத்துக்கு சாத்தானை எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களா ஆக்கணும்னா உங்களை பெல்ட் அணிய வைக்கிறது எதுன்னா வசனம் தான் அணிய வைக்கும். வசனம் தான் அணிய வைக்கும். நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல பாடுவாங்க. வார்த்தைகளை பாடுங்க, தவறு கிடையாது. வார்த்தைகளை பாடுங்க. அதே நேரம் வசனத்தை வசனமா எடுத்து என்ன பண்ணுங்க. ஏன்னா பாடல்களை கூட 1, 2 கூடுதல் குறைய என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க இல்லையா? அதை கூட அது நல்லது. நான் தவறு சொல்லல, குறை சொல்லல. அதே நேரத்துல வசனத்தை வசனமா எடுத்து அப்படியே என்ன செய்யுங்க, வேதத்துல எழுதி இருக்கிற பிரகாரமா பிரயோகம் பண்ணுங்க. உங்க எல்லைகள்ல நீங்க டார்ச் அடிக்க 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 வெளிச்சத்தை அடிக்க 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 இருள் பின்வாங்க ஆரம்பிக்கும். உண்மைதானா? நீங்க உங்க வீட்டுல இந்த சிஎஃப்எல் லைட் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்இடி லைட் எல்லாம் இப்ப வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆன் பண்ண உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு ஆன் ஆயிரும் இல்ல? ஆனா நீங்க இந்த பெரிய பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு, பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? 1000 வாட்ஸ் பல்பு, 10,000 வாட்ஸ் பல்ப் எல்லாம் போட்டிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் போட்ட செகண்ட்ல ஆன் ஆகாது. போட்ட உடனே அப்படி ஆன் ஆகாது. ஆனா மெதுவா தான் ஆன் ஆகும் இல்ல? அதே ஆனா எரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பிரகாசமா எரியும். அங்க இருள் வருகிறதுக்கு என்னவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதே போலதான், அதே போலதான் இந்த வசனம். கர்த்தருடைய வார்த்தைங்கிறது 0 வாட்ஸ் பல்ப் கிடையாது, 50 வாட்ஸ் எல்இடி லைட் போல கிடையாது. அது 1000 வாட்ஸ் 10,000 வாட்ஸ் பல்ப போல. நீங்க அதை ஆன் பண்ண ஆரம்பிங்க. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யற மாதிரி தெரியும். ஆனா அது வேலை செய்ய 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 உங்க எல்லைகள் முழுவதிலும் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப வசனத்தை எடுத்து பிரயோகம் பண்ணுங்க பிரதர். அதுதான் நீங்க தீங்கு நாளில் எதிர்த்து நிக்க திராணியுள்ளவர்களா ஆகணும்னு சொன்னா முதல் காரியம், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, முதல் காரியம் என்னன்னா, வசனத்தை எடுத்து பிரயோகம் பண்ணுங்க. சரியா? அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிரான வாக்கு தத்தங்களை பேசுங்க. நன்மையை பேசு. அவன் தீமையை தான் பேசுவான் இல்ல? அவன் எதைத்தான் பேசுவான்? தீமையை தான் பேசுவான். கர்த்தர் எதைதான் பேசுவார்? நன்மையை தான் பேசுவார். நன்மையை தான் அந்த நன்மையை எடுத்து நீங்க பேசுங்க. உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை எல்லாம் திரும்ப தூசி தட்டி எடுங்க. என்னெல்லாம் கொடுத்தாரு வாக்கு தத்தங்கள் இல்லையா, அதெல்லாம் திரும்ப தோண்டி எடுங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த லைட், எத்தனை லைட் உங்க கையில கொடுத்திருந்தார். இருள் வந்துருச்சு, கடனை நீக்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல பிரச்சனை இல்ல. லைட் உங்க கையில தானே இருக்கு. அவர் திருப்பி கேட்ப, ஏன்னாப்பா இருள் வந்துருச்சு, லைட் உங்க கையில தானே இருக்கு இல்ல? அப்படித்தானே வேதம் சொல்லுது. நம்முடைய கருத்துல தான் நம்ம வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியின் பட்டை நம்ம கையில தானே இருக்கு. அதை எடுத்து பிரயோகம் பண்ணு. நீதான் பேசணும், நீதான் உன்னுடைய வாழ்க்கையில அதை உபயோகப்படுத்தணும், நீதான் அதை டார்ச் அடிக்கணும் இல்ல? அவர் வெளிச்சமா நமக்குள்ள வந்துட்டார். இனிமே அதை பிரகாசிக்க பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு தானே. அப்ப முதல் காரியம், தீங்கு நாட்கள் இருக்கிற போது அதை எதிர்த்து, தீங்கு வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, பாதாளத்தின் வல்லமையை நீ இப்ப கூட ஜெயிச்சிட முடியும். அந்த அதிகாரத்தை விட்டு நீ வெளியே வந்துட முடியும். இருளின் ராஜ்யத்தை விட்டு நீ வெளியே வந்துட முடியும். எப்படி வெளியே வர முடியும்? நீ அந்த வசனத்தை பிரயோகம் பண்ணும்போது. முதல் காரியம். சரியா? இந்த அடுத்த ஒரு காரியத்தை மட்டும் சுருக்கமா பார்த்து முடிச்சிடலாம். முதல்ல பெல்ட் எடுத்து அணிஞ்சிக்க. வசனத்தை நிறைய பேசு. நெகட்டிவான எண்ணங்கள் வருதுன்னா அதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி மனதுக்குள்ள வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காது. எனக்கு அன்னைக்கே தோணுச்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லாத இல்லையா? இருளான ஒரு காரியம் உள்ள வந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு தாட் உள்ள வருது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதையே சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு நாள் உங்க வாயில வரும். அப்புறமா அது விபத்து எங்கேயாவது நடக்கும். நடந்தோன்னு அதுல மெச்சிக்கிறது வேற. அன்னைக்கே எனக்கு தோணுச்சு, விபத்து நடக்குங்கிற மாதிரி தோணுச்சு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, இருள் அன்னைக்கே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அடிக்கலைன்னு அர்த்தம், டார்ச் அடிக்கலைன்னு அர்த்தம் இல்ல, வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணலேன்னு அர்த்தம். அன்னைக்கே அது எதிர்த்து, சாத்தானோட எதிர்த்து என்ன செய்யல, நிக்கலைன்னு அர்த்தம். வேதம் அப்படித்தானே சொல்லுது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்ப அவன் என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். இருள் வருது, வெளிச்சத்தை அடிங்க, இருள் என்ன செஞ்சிடும், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் இல்ல? அதேதான். அப்ப நீங்க தான் அதை எதிர்த்து நிக்கணும்.
இப்ப முதல் காரியம் வசனம். சரியா? சரி, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றார்? ரெண்டாவது, சத்தியம் என்னும் வாசிங்க பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை நீங்க தான் அதை எடுத்து கட்டிக்கிறணும். சரியா? பெல்ட் போடுறது நீங்க தான் போடணும். யாரோ வந்து போட்டு விடணும்னு உட்கார்ந்து இருக்க கூடாது இல்லையா? பெல்ட் அணியிறது யாரு தான் அணியணும்? நீங்க தான் அணிஞ்சுக்கணும். சரியா? பலவீனர்களா இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல எதை எடுத்து அணிஞ்சிடணும், பெல்ட் அணிஞ்சிக்கணும் இல்ல? சரி, அப்ப சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம்னா என்ன பிரதர்? இப்ப நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்றார்? என்ன இங்க பாருப்பா, நீ ஒளியில இருக்கிற, உன்னை நோக்கி இருள் வராதுன்னு நினைக்காத. இருள் வரலாம், அந்த எண்ணங்கள் எப்ப வேணா வரலாம். வந்துச்சுன்னா எதை எடுத்து பயன்படுத்து? வசனத்தை எடுத்து பயன்படுத்துன்னு என்னட்ட என்ன செஞ்சுட்டாரு? சத்தியத்தை, பெல்ட் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் இப்ப பெல்ட் அணிஞ்சிட்டு நிக்கிறேன். சரியா? நிக்கிறேன். இப்ப இந்த இருள் பின்வாங்கிருச்சு இல்லையா? நான் வசனத்தை பிரயோகம் பண்ண உடனே வெளிச்சத்துல வெளிச்சம் நான் இருக்கிறேன், என்கிட்ட வந்த இருள் என்ன செய்யுது? பின்வாங்கிருச்சு. அடுத்து சாத்தா என்ன சொல்லுவான்னா, இப்ப நான் சொல்றேன், இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். நான் வெளிச்சத்துல இருக்கேன், என்னை நோக்கி ஒரு இருள் வருது. இல்ல, உன்னுடைய ஊழியம் இனிமே அவ்வளவுதான், உன்னுடைய ஊழியம் அவ்வளவுதான், மற்றவங்களுக்காக சபை இருக்கு, உனக்கு என்ன இருக்கு, இனிமே உன்னுடைய ஊழியம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இருள் என்னை நோக்கி வருது, ஒரு தாட் என்னை நோக்கி வருது. அப்ப நான் என்ன சொல்றேன்? இல்ல, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த பூமி முழுவதும் எனக்கு, என் மனைவிக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால நாங்க நிரப்பாம விட போறது கிடையாது. இந்த பூமியையே கர்த்தருடைய வார்த்தையினால நிச்சயமா நாங்க என்ன செய்வோம்? நிரப்புவோம். வாக்குத்தத்தம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து வெளிச்சத்தை அடிக்கிறேன், என் மேல லைட் அடிக்கிறேன். சரியா? நான் பிராக்டிகலா பேசுறேன், என்னைய வச்சே நான் பேசுறேன். வெளிச்சத்தை அடிக்கிறேன். அடிச்ச செகண்ட்ல இப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, அதெல்லாம் எப்படி நடக்கும்? நீ சொல்றது எப்படி நடக்கும்? நீ தான் பாவியாச்சே, நீ தான் சரியில்லாத ஆளாச்சே, உன்னிடத்துல குறைகள் இருக்கு. நீ முந்தா நாள் 3 அதிகாரம் ஆச்ச, நேத்து 1 அதிகாரம் தானே வச்ச. முந்தா நாள்ல 1 மணி நேரம் அந்நியவாச ஜெபம் பண்ண, நேத்து 1/2 மணி நேரம் தானே ஜெபம் பண்ண, நேத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ணலையே, நேற்று ரொம்ப டயர்டா படுத்துட்டிய, நீ இப்படி இல்லாம இருந்த, நீ அப்படித்தானே இருந்த, நீ மனைவிட்ட கோவப்பட்டிய, நீ அதை பண்ணிய, இதை பண்ணிய, இப்படி இருக்கிய, அப்படி இருக்கு, நீ அவங்கள மாதிரி ஜெபம் பண்ணலையே, அந்த ஊழியர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்காரு, நீ என்ன ஃபாஸ்டிங்கா இருந்த? இவன் என்னை குற்றப்படுத்துவான். என்னை நோக்கி அடுத்த அஸ்திரம் அவன் எய்கிறது என்னன்னா, நான் ஏன்னா வாக்குத்தத்தத்தை சொல்றேன், இது நடக்கும், இதுதான் நடக்கும் நான் சொல்றேன். அவன் திருப்பி என்ன சொல்லுவான்? இது நடக்காது, ஏன்னா நீ இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா அடுத்த அஸ்திரத்தை என்னை குற்றப்படுத்துவான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த நீ நடக்கும்னு சொல்லுவ, அவன் நடக்காது, ஏன்னா நீ நல்ல ஆள் கிடையாது, நீ கெட்டவன், நீ பாவின்னு உன்னைய பார்த்து சொல்லுவான். அப்படி சொன்னா நீ நெஞ்ச நிமித்தி நில்லு, நல்ல மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு நில்லு. இயேசு எனக்காக சிலுவையிலே சம்பாதித்து என்னைய நீதிமான ஆக்கியிருக்கிறாரு, நான் நீதிமான்கிற மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு தைரியமா நில்லு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லும்? அந்த மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு அப்படி நிக்கணும். நீங்க அவன் உங்களை பார்த்து சொல்லுவான், அது எப்படி நடக்கும்? நீ இன்னும் ஒழுங்கு நடக்கும்பா, பரிசுத்தமானுக்குதான் நடக்கும். நீ என்ன பரிசுத்தமானா? நீ சரியில்லாத ஆள். அவன் சொல்லுவான் பாருங்க, எல்லளவும் பயப்படாதீங்க, நீங்க சொல்லுங்க, இல்ல எனக்கு நீதியின் மார்க்கவசம் இருக்கு, ஏன் நீதினால கிடையாது, என் அப்பன் இயேசு எனக்காக சிலுவையில மரித்து செய்த நீதியினால நான் நிக்கிறேன். ஒண்ணு நீ என்கிட்ட செய்ய முடியாது, நீங்க தான் நிக்கணும். நெஞ்ச நிமித்தி நில்லுங்க. மதுரை பாஷையில சொன்னா நெஞ்ச நிமித்தி அப்படி தைரியமா நில்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேரு வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யறாங்க, ஆனா தங்களுடைய குறைவுகளை நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சுறாங்கன்னா, இந்த நீதிங்கிற மார்க்கவசத்தை தரிக்காம விட்டுறாங்க. நீங்க எப்போதுமே சுய நீதியை அணுகிறவர்களா இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், அது தப்பு. நான் வேதம் வாசிக்கிறேன், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், அது ரொம்ப தவறு. சுயநீதிய அணிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அவர்களிடத்துல மார்க்கவசமே கிடையாது. அவர்களிடத்துல ஆவியில மார்க்கவசம் கிடையாது. சுயநீதி பேசுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசும்போதோ அல்லது மனிதர்கள்ட்ட பேசும்போதோ ரொம்ப தைரியமா போல்டா பேசுற மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அவருடைய ஆவியில மார்க்கவசமே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வெளியில தான் தங்களுடைய மார்க்கவசத்தை காட்ட முயற்சிக்கிறாங்க, சுயநீதியை காட்டுறாங்க. நம்ம இடத்துல சுயநீதி தேவையில்லை. நான் ஜெபிக்கிறதுனால, வேதம் வாசிக்கிறதுனால, கொடுக்கறதுனால அல்ல. என் அப்பன் இயேசு கிறிஸ்து எனக்காக பரிசுத்தமா வந்து சிலுவையில செஞ்சு எனக்கு நீதியை தரிச்சிருக்காரு பாருங்க, அவருடைய நீதி, அப்படிதான வேதம் சொல்லுது. அவருடைய நீதியினால நாம் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் புரிய முடியாது சொல்றேனே, இன்னும் உங்களுக்கு எளிமைப்படுத்தி ஒரு வார்த்தை சொல்றேனே. ரோம போர்ச்சேவகர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ரோம போர்ச்சேவகர்கள் அவங்க வந்து ஒரு யுத்தம் நடக்குதுன்னா முதல்ல பெல்ட் எடுத்து கட்டிக்கிடுவாங்க. சரியா? முதல்ல எடுத்து என்ன செய்வாங்கன்னா பெல்ட் எடுத்து கட்டிக்கிடுவாங்க.
பெல்ட்டை கட்டிட்டு நின்ன உடனே இப்ப சத்துரு வந்து ஒரு அஸ்திரத்தை எய்கிறான். ஏன்னா சத்துருடைய மிகப்பெரிய அஸ்திரமே குற்றப்படுத்துறதானே. ஏன்னா சாத்தானுடைய மிகப்பெரிய அஸ்திரமே என்னதான்? குற்றப்படுத்துவது. அவன் அவன் அப்படி உள்ள வர்றான், உள்ள வந்தவன் என் எல்லையில அப்படி உள்ள வர்றான், உள்ள வந்த உடனே நான் லைட் அடிக்கிறேன், உடனே இருள் பின்வாங்குது, பின்வாங்கிட்டு தூரமா போய் நின்றுட்டு என்ன பண்றான்னா, அம்பு எடுத்து என்னை நோக்கி என்ன செய்யறான்? எய்கிறான். நீ பாவி, நீ வந்து சரியில்லாதவன், நீ வந்து அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு என்னை குற்றப்படுத்துறான். என்னை நோக்கி என்ன என்னை பிளேம் பண்றான் இல்லையா? பிளேம் பண்ணும்போது நான் மார்க்க வசத்தை என்ன செஞ்சுக்கிறேன்? அணிஞ்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ரோம போர்ச்சேவகர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெல்ட் எடுத்து அணிஞ்சிருவாங்க. யுத்தத்துக்கு ரெடி ஆறாங்க, சத்துரு வர்றான்னா பெல்ட் எடுத்து அணிஞ்சிருவாங்க. அணிஞ்ச உடனே அணிஞ்சிட்டு இந்த மார்க்கவசம் இருக்கு பாருங்க, உண்மையில ரோம போர்ச்சேவகர்கள் மார்க்கவசத்தை நல்ல போர்ச்சேவகர்கள் மார்க்கவசத்தை அணிய மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நல்லா கவனிங்க. பிக்சர்ஸ்ல எல்லாம் நமக்கு விளங்குறதுக்காக மார்க்கவசம் போட்டிருப்பாங்க. ஆனா நல்ல போர்ச்சேவகர்கள் மார்க்கவசம் அணிய மாட்டாங்க. மார்க்கவசம் யாரு அணிவாங்கன்னா, இப்ப ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ரோம போர்ப்படை நிக்குது, சண்டை வருது. அப்ப எல்லாரும் முதல்ல பெல்ட் எடுத்து வச்சுக்கிருவாங்க, கேடகத்தை எடுப்பாங்க, பட்டயத்தை எடுப்பாங்க, மார்க்கவசத்தை அணிய மாட்டாங்க. ஆனா ஏதாவது ஒரு போர் சேவகன் மார்க்கவசத்தை அணிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், அப்படியே பாப்பார். அந்த கேப்டன் தளபதி இருப்பார் பாருங்க, அவர் அந்த படையை அப்படியே பாப்பார். யாராவது ஒருத்தன் மார்க்கவசத்தை அணிஞ்சிருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஏன்னா மார்க்கவசத்தை அணியிறத ரோமபட்சர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு அவமரியாதைன்னு நினைப்பாங்க. நான் வீரன் இல்ல, எனக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு தைரியம் இல்ல, என்னால போரிட முடியாது, எதிர்த்து நிக்கிற எதிரி என்னை விட ரொம்ப பலசாலி மாதிரி தெரியுது, எனக்கு பலன் இல்ல அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதான் மார்க்கவசத்தை எடுத்து அணிஞ்சுக்கிருவாங்க. சரியா? நல்ல பலசாலியான போர்ச்சேவகர்கள் எதை எடுத்து அணிய மாட்டாங்க? மார்க்கவசத்தை எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க? அணிய மாட்டாங்க. அப்ப போர்ப்படையில இந்த தளபதி என்ன செய்வார்னா, இந்த மார்க்கவசத்தை யாராவது அணியிறானா அப்படின்னு பாப்பாங்க. அவன் அணியிறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், என்னால் அல்ல, என்னால முடியாது, எனக்கு உதவி தேவை, ஐ எம் ஹெல்ப்லெஸ் பர்சன், எனக்கு உதவி இல்லாம இருக்கிறேன், நான் பலனற்றவனா இருக்கிறேன், நான் ஸ்ட்ரென்த் இல்லை என்னட்ட, நானே எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியாது, என்னால யுத்தம் செய்ய முடியாதுன்னு அவன் ஒத்துக்கொள்ளுகிறான்னு அர்த்தம். உடனே இந்த தளபதி என்ன பண்ணுவான் தெரியுமா? எல்லா இந்த மார்க்கவசம் அணியாம இருக்காங்க பாருங்க, அவங்களை எல்லாம் விட்டுருவான். விட்டுட்டு இந்த மார்க்கவசம் அணிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவனை கூப்பிட்டு தனக்கு அவன் படையில முன்னாடி நிப்பான் இல்லையா, இவன் போய் என்ன பண்ணுவான்னா, அந்த தளபதி அவன் பக்கத்துல போய் நின்னுக்குருவானா. ஏன்னா இவன் மார்க்கவசம் அணிஞ்சிருக்கிறான், இவனால சரியா யுத்தம் செய்ய முடியல போல, இவன் பலவீனனா இருக்கிறான், இவனுக்கு நம்முடைய உதவி தேவை அப்படின்னு அவன் வந்து நின்னுக்குருவானா. இவனுடைய ஒரு கண்ணு தளபதி சத்ரு மேல யுத்தம் பண்ணிட்டே இருந்தாலும், இன்னொரு கண்ணு யார் மேல இருக்குன்னா, இந்த போர்ச்சேவகன் இருக்கான் பாருங்க, அந்த மார்க்கவசத்தை அணிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க, நான் ஹெல்ப்லெஸ், எனக்கு கொஞ்சம் உதவி தேவை, பாதுகாப்பு தேவைன்னு அணிஞ்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க. ஒரு கண்ணு இவன் மேல இருந்துட்டே இருக்கும். ஒரு கண்ணு சத்ரு மேல இருந்தாலும் ஒரு கண்ணு இந்த மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கிற அந்த போர்ச்சேவகன் மேல இருந்துட்டே இருக்கும். யாராவது அந்த மார்க்கவசத்தை அணிஞ்ச சேவகன் பக்கத்துல வந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், முதல்ல மறிச்சு நிக்கிறது அந்த தளபதி தான் போய் மறிச்சு நிப்பான். ஏன்னா அவனை பாதுகாக்கிற பொறுப்பு அவனுடையது. ஏன்னா இந்த மார்க்கவசத்தை கொடுத்து அவனை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இவன் தானே வச்சிருக்கிறான், இவன் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறான். அப்ப அவனை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த தளபதியினுடையது. அதேதான் பிரதர், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, ஏன் நீதினால அல்ல, என்னால முடியாத ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் மார்க்கவசத்தை அணிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, உங்களை சத்துரு தொடவே முடியாது, உங்க பக்கத்துல அவரே தளபதியாய் வந்து நிற்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதான் பிரதர் மார்க்கவசத்தின் சீக்ரெட். நீங்க அவருடைய நீதி எடுத்து அணிஞ்சுக்கிறீங்க. அவருடைய நீதி அணியாம அதை எடுத்து கலட்டி வச்சுட்டு நாங்கெல்லாம் பெரிய ஜப வீரர்களாக்கும், நாங்கெல்லாம் அப்படியே முழங்கால் போட்டோமாக்கும், நாங்கெல்லாம் அப்படியே வேதம் வாசிச்சமாக்கும், நாங்கெல்லாம் ஆதி காலத்துல அப்படியே நான் ஃபாஸ்டிங் போட்டமாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மார்க்கவசத்தை கலட்டி வச்சுட்டு பெருமையில நிக்கிறீங்கன்னு அர்த்தம். தளபதியினுடைய பாதுகாப்பு உங்களுக்கு துளியும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்க சுயநீதியில நிக்கிறீங்க. சாத்தான் எல்லாம் இந்த கிறிஸ்துவின் நீதியை சார்ந்து கொள்கிற ஒரு இடத்துலதான் வருவான். சுயநீதியில இருக்கிறவங்ககிட்ட அவன் வரவே மாட்டான். பாத்திருக்கீங்களா? நிறைய நேரங்களில் வரவே மாட்டான். நான் அதை சுயநீதியை அணிந்திருக்கிறவர்கள் பக்கம் சத்துரு வரவே மாட்டான். ஏன்னா அந்த சுயநீதியே ஒரு காலத்துல அவர்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடும் இல்ல. தேவனுடைய நீதியை எடுத்து, தளபதி கொடுத்த மார்க்கவசத்தை எடுத்து, என்னுடைய தளபதி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில எல்லாம் வெற்றி சிறந்து அவருடைய நீதியை மார்க்கவசத்தை எனக்கு கொடுத்துருக்காரு, அதை எடுத்து அவர் தாங்க எல்லாம் அப்படின்னு நான் அணிஞ்சுக்கிறத விட்டுட்டு, நான் ஜெபம் பண்ணேன், நான் பைபிள் வச்சேன், நான் எல்லாம் அப்படியே அந்நிய பாஷை பேசுறேன் இப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், சத்துருவினுடைய அஸ்திரங்களுக்கு ஈஸியா நல்லக்காயிருவேன்.
நீங்க அணிஞ்சுக்குங்க பிரதர். கிறிஸ்துவின் நீதியை பாருங்க. உங்களால ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். நான் அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் குறை சொல்ல. நீங்க ஜெபிங்க, வேதம் வாசிங்க, பயிற்சி செய்யணும். இல்ல யுத்த வீரனா இருந்தா பயிற்சி செய்யணும். நீங்க நல்லா பயிற்சி செய்யுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. ஆனா இது எல்லாம் உங்களால முடிஞ்சிரும். நான் இனிமே எதிர்த்து நின்று சண்டை போட்டுருவேனாங்க, நான் என் பரிசுத்தம் அப்படியாகும், நான் பெரிய ஆளா, அதெல்லாம் இல்ல. நீங்க யுத்தத்துக்குன்னு போய் நின்றுட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவினுடைய நீதிய உங்களுடைய தளபதி இயேசு உங்களுக்காக சிலுவையில வெற்றி சிறந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த மார்க்கவசத்த நீதியை நீங்க அணிஞ்சுக்கிறீங்க. உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இயேசுவினுடையதாக மாறிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு எப்போ உங்களுக்குள்ள இருக்கணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க. ஆனா நீங்க உங்களால எதுவுமே கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தான். அது நம்முடைய நீதி எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க நீதி எடுத்து, நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு எடுத்து போட்டீங்கன்னா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா மார்க்கவசமா தெரியாது, கிழிஞ்ச வஸ்திரமா தான் தெரியும். இல்லையா? கிழிஞ்ச வஸ்திரம், நல்ல வஸ்திரம் கூட கிடையாது, கிழிஞ்ச வஸ்திரம். ஆனா இயேசுவின் நீதி எடுத்து பேசினீங்கன்னு வைங்க, இயேசு தாங்க, அவரால தாங்க நான் பிதாட்ட போறேன், அவரால தாங்க நான் பிழைச்சிருக்கிறேன், அவரால தாங்க நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவரால தாங்க, அவருடைய நீதி அப்படியே எடுத்து அணிஞ்சீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவரே வந்து உங்களை நின்று பாதுகாக்க ஆரம்பிப்பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப தீங்கு நாள்ல ஒண்ணு வசனத்தை எடுத்து நிறைய பேசுங்க, சத்தியங்களை பேசுங்க. இருளான எண்ணங்கள், நினைவுகளை என்ன செஞ்சுக்கிறாதீங்க, இருதயத்துல வச்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைங்களை பாக்குறப்ப நல்ல பிள்ளைங்களா பாருங்க. உங்க மனைவியை பாக்குற போது குணவதியான மனைவியா பாருங்க. சத்துரு போடுகிற எல்லா தாட்ஸும் சரியானதல்ல, எல்லா நினைவுகளும் சரியானதல்ல. அதெல்லாம் சீர்தூக்கி பாருங்க. இந்த நினைவு சரியானதானா வசனத்தின்படி, வசனத்தை வச்சு பார்க்கணும். நீங்களா யோசிக்க கூடாது. உங்க மனைவியினுடைய கிரியையை வச்சு நீங்க யோசிக்க கூடாது. உங்க கணவருடைய கிரியையை வச்சு நீங்க வசனத்தை வச்சு யோசிங்க. வசனம் சொல்லுது உங்களுடைய மனைவி குணவதின்னு. உங்க வசனம் சொல்லுது உங்களுடைய கணவர் பிரபுவை போல இருப்பார்னு சொல்லி. இல்ல பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய பிள்ளைங்க ஒளிவமர கன்றுகள்னு வசனம் சொல்லுது. வசனத்தை வச்சு யோசிங்க. வசனம் என்ன பேசுதோ அதை வச்சு உங்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பாருங்க, நினைவுகளை சீர்தூக்கி பாருங்க. அடுத்து உங்க மேல இயேசுவினுடைய நீதியின் மார்க்கவசம் தான் இருக்கணும். உங்க சுய நீதியின் மார்க்கவசம் இருந்துடக்கூடாது. அவராலதான் நான் நிக்கிறேன், அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல சிலுவையை பேசவே மாட்டோம், பாத்தீங்களா? சிலுவையை யோசிக்கவே மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சுயநீதியில தான் நிக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா நான் அவரை பார்க்கல, அவர் செஞ்சது, அவரு எனக்கு கொடுத்த, அவர் எனக்கு பெற்று தந்த எதையுமே நான் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நான் சுயநீதி அணிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். உண்மைதானே? இப்ப நான் வந்து ஒரு போர்ப்படையில சேர்றேன் அப்படின்னா, என் தளபதி எனக்காக போய் பேசுவார், இல்ல ராஜாட்ட பேசுவார். பேசி என்னுடைய படையில ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுடைய செஸ்டுடைய அளவு இவ்வளவு, அவன் இவ்வளவு உயரம் இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்னென்ன காரியங்கள்லாம் வேணும் அப்படின்னு எனக்காக அவர் தான் ராஜாட்ட இருந்து வாங்கி என்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. நானா ராஜாட்ட போய் எதையும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. எந்த பட்டயத்தையும் வாங்க முடியாது, எந்த தலைச்சீராவும் வாங்க முடியாது, எந்த ட்ரெஸ்ஸையும் நான் ராஜாட்ட போக முடியாது. என்னுடைய தளபதி தான் எனக்காக வாங்கி எல்லாவற்றையும் எனக்கு சப்ளை பண்றவர், அவர் தான் பண்ணுவார். இல்ல அவர் தான் எல்லாவற்றையும் எனக்கு, ஏன்னா என்னைய பத்தி அவருக்கு தான் தெரியும். நான் எப்படி போர்ப்படை செய்வேன், என்னுடைய செஸ்ட், என்னுடைய அகலம் என்ன, என்னுடைய தலையினுடைய அளவு என்ன, எனக்கு எந்த அளவு பட்டயத்தை தூக்க முடியும், எப்படிப்பட்ட பட்டயத்துல எனக்கு பயிற்சி இருக்கு, எனக்கு எப்படிப்பட்ட கேடகம் வேணும், எல்லாமே என்னுடைய தளபதிக்கு தானே தெரியும். அவர் தான் எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்ப அவர் வாங்கி கொடுத்ததை நான் அணியறதை விட்டுட்டு, அவர் செஞ்சதை நான் பேசுறதை விட்டுட்டு, நான் அப்படியே பயிற்சி பண்ணனாகும், நான்லாம் அப்படியே எதிர்த்து நிப்பனாகும், நீ இதை பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், நான் சுயநீதியில தான் இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு மார்க்கவசமே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு மார்க்கவசம் இல்ல, எந்த நேரத்துல நான் சாத்தானுடைய லக்குக்கு உள்ளாவேன், அதே நேரத்துல என்னுடைய தளபதியும் என்னை பாதுகாக்க வர மாட்டார். ஏன்னா நான் சுயநீதியில அணிஞ்சிருக்கேன், அழுக்கான கந்தையை உள்ள போட்டு நிக்கிறேன். இல்ல என்னால முடியலைன்னா நான் ஒத்துக்கணும், ஆண்டவரே என்னால முடியலப்பா, நான் 100% என்னால பரிசுத்தமானால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல ஆண்டவரே, நீங்க தான் என்னை பரிசுத்தமானா அப்படித்தானே வேதம் சொல்லுது. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அப்படிதான் சொல்லுது. நானா பரிசுத்தமா வாழ்ந்துட முடியாது, அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப நான் ஒத்துக்கணும், ஆமா ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன், நான் 100% நான் என்னவே இல்ல, நான் பரிசுத்தவான் கிடையாது, என்னிடத்துல குறைவுகள் உண்டு ஆண்டவரே, நீங்க தான் என்னை பரிசுத்தவான் ஆக்கணும், நீங்க தான் அப்படின்னு அவர் செய்யறத, அவர் செஞ்சதை, இயேசு சிலுவையில செஞ்சதை, அவர் எனக்காய் செய்கிறத நான் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களேன், அவருடைய வஸ்திரம், அவருடைய அந்த மார்க்க வஸ்திரத்தை எடுத்து நான் அணிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். ஆமா ஆண்டவரே நீங்க கொடுங்க, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து எல்லா ஆயுதங்களையும் வாங்கி நான் அணிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். நான் என்னைய பத்தியே பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களேன், என்னிடத்துல மார்க்கவசமே இல்லைன்னு அர்த்தம். என் ஆவியில என்னிடத்துல என்ன இல்ல, மார்க்கவசம் இல்லைன்னு அர்த்தம். மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தீங்கு நாள்ல எல்லாவற்றையும் ஜெயித்து உங்களை நிற்க பண்ண வல்லமையுள்ளவரா இருக்காரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
நீங்க உங்களை நிற்க பண்ணுவார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து, ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயித்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உடைய கரங்களில் வருகிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்காக நாங்க வருகிறோம்ப்பா. இந்த செய்தியை கேட்ட, வார்த்தையை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்க நினைக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை அவங்க பக்கத்துல, அவங்க எங்க இருந்து இந்த உலகத்தினுடைய பல நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க, அன்ற உலகத்தின் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க மத்தியில, அவங்க பக்கத்துல நீங்க இருந்து இந்த ஜெபத்தை கேட்கிறீங்கிற உணர்வோடு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு, அந்த கவனாவோடு நாங்க வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க எல்லைகள்ல இனி இருள் இருக்காது. எங்களுடைய பிள்ளைங்க கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அவர் அதனோடு வேதனையை கூட்டுகிறது இல்ல. எங்களுடைய ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கும். எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களா இருக்கும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லைகள் முழுவதிலும் இருள் நீங்கி போயிற்றுன்னு நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் we declared Father. இருள் நீங்கிற்று, இருள் விலகி போயிற்றுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. அப்படி சொல்லி நாங்க மனதார பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைக உம்முடைய நீதியை பேசட்டும். தங்களுடைய நீதியை அல்ல, சுய நீதியை அல்ல, இயேசுவின் நீதியை, தளபதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மார்க்கவசத்தை எடுத்து அணிந்து கொள்ளட்டும். தளபதி நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அப்படி செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் எல்லைகள் முழுவதிலும் பாதாளத்தின் வல்லமை விலகி போகட்டும். இருளினுடைய அதிகாரம் முற்றிலுமாய் விலகி போகட்டும். இனி வருகிற நாட்கள் அவர்கள் இருதயங்களில் ஒளி பிரகாசிக்க கடவுது ஆண்டவரே. அப்படி சொல்லி மனதார பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். இந்த எல்லா எங்களுடைய ஜெபத்தையும் வார்த்தையும் நீங்க கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க இப்ப உங்க பிள்ளைகளுக்கு நேர பக்கத்துல நின்னு அவர்களுக்கு நேரா உங்க 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு, எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஜெபத்துக்கு நீங்க இப்ப உங்க வாயை திறந்து சிரித்த முகமா உங்க பிள்ளைகளை நோக்கி கரங்களை உயர்த்தி, அவர்கள் எல்லைகளை நோக்கி கரங்களை உயர்த்தி உங்க வாயை திறந்து நீங்க இப்ப ஆமென்னு சொன்னதற்காக, அப்படியே ஆகட்டும் என்று சொன்னதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றையும் மீட்பெரும் மேய்ப்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.